இந்த சபதத்தை எங்கள் தாத்தன்கள் 11 பேர் இந்த நிலப்பரப்பில் அன்றைக்கு தற்கொலை போராட்டத்தின் போது புறமுதுகு காட்டி ஓடாமல் நெஞ்சை நிமிர்த்தி நின்று பட்டம் தானுபலியினுடைய மலையாள இனவரி அரசு துப்பாக்கி தோட்டாக்களை அனுப்பிய போது புறமுதுகு காட்டாமல் நெஞ்சை நிமிர்த்தி நின்று இந்த மண்ணுக்காக நாங்கள் சாவதற்கும் தயார் என்று நின்று இந்த மண்ணில் விதையாக வீழ்ந்த எங்களுடைய தாத்தன்கள் சிந்திய ரத்தத்தில் அவருடைய மூச்சு காற்று உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய மண்ணில் நின்று என்னுடைய பரப்புரை ஆரம்பிக்கிறேன் என்றால் சாதாரண செய்தி அல்ல, வரலாற்று செய்தி. வரலாற்றை படைப்பதற்காகத்தான் இந்த இடத்தில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு மக்களுக்கு நான் ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லோரும் என்னை விட வயதில் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள். என்னுடைய தாத்தா வந்திருக்கிறாங்க, என்னுடைய சித்தப்பா வந்திருக்கிறாங்க, பெரியப்பா வந்திருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லோரும் வந்திருக்கிறார்கள், என்னை விட பெரியவர்கள். உங்களுக்கு அரசியல் பாடத்தை சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு வயது இல்லை இல்லை இல்லை. ஆனால் இந்த மண்ணில் நீங்கள் காலம் காலமாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த மண்ணில் எப்படி அரசியலை பாழ்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்கள் வீட்டு பிள்ளையாகி எனக்கு இருக்கிறது. பல அரசியல் கட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல அரசியல் கட்சிகளினுடைய கூட்டங்களை பார்த்திருப்பீர்கள். இந்திய நிலப்பரப்பில் பல ஆயிரம் அரசியல் கட்சிகள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் அல்ல, ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் இந்த இந்திய நிலப்பரப்பில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் பல கட்சிகள் இருக்கிறது. 100 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கக்கூடிய திமுக, அதிமுக என்கிற பண பலம் பொருந்திய, அதிகார பலம் பொருந்திய, படைபலம் பொருந்திய கட்சிகள் இருக்கிறதே. இந்த கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் எதற்கு உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஏன் ஒரு புதிய கட்சி? எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற கேள்வி உங்களுடைய மனதில் எழலாம், எழ வேண்டும். அப்படி ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எழவில்லை என்றால் இந்த நொடி பொழுது தொடங்கி என்னுடைய பேச்சு முடிகிறது வரைக்குமாவது, குறைந்தபட்சம் இந்த கூட்டம் முடிகிற வரைக்குமாவது, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும், நான் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். அதை நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என நினைத்தாலும் அந்த கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும், எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும், இவர்களுக்கு வாக்கு செலுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைத்தது என்ன, கடந்த காலங்களில் இவர்களுக்கு வாக்கு செலுத்தியதன் மூலமாக நமக்கு இவர்கள் செய்தது என்ன, இனி வாக்கு செலுத்தினால் இதுவரை செய்யாததை இவர்கள் இனி செய்வார்களா என்கிற அத்தனை கேள்விகளையும் எழுப்பியதற்கு பிறகுதான் என் அன்பிற்குரிய பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைய வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம், எல்லோரும் துணி எடுத்திருப்பீங்க. கிறிஸ்துமஸுக்கு புது துணி. ஒரே கடையில் போய் பார்த்த முதல் துணியையே நான் எடுத்து விட்டு வந்து விட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது? என்னுடைய அக்காமார், என்னுடைய சித்திமார், பெரியம்மாமார், என்னுடைய தங்கைகள் யாராவது ஒரே கடைக்கு போனேன், ஒரே சாரி எடுத்துட்டேன், ஒரே சேலை பார்த்தேன், உடனே எடுத்துட்டேன்? முடியாது. எத்தனை கடைகளுக்கு ஏறி இறங்குகிறோம். காலில் போடுற செருப்பு ஒரு ஆண்டு போடுவோமா? ஒரு செருப்பை ஓராண்டு போடக்கூடிய செருப்பை தேர்வு செய்வதற்கே எத்தனை கடைக்கு செல்ல போகிறோம், எத்தனை கடைக்கு செல்கிறோம், எத்தனை செருப்பை பார்த்து இது வேண்டாம், இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரி, இது குவாலிட்டி இல்லை, இது விலை அதிகமாக இருக்கு, பார்த்து முடிவெடுக்கக்கூடிய நாம் ஏன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் என்று வருகிற போது மதத்தை பார்த்து மட்டுமே, சாதியை பார்த்து மட்டுமே, பணத்தை பார்த்து மட்டுமே உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை நீங்கள் செலுத்துகிறீர்கள் என்கிற கேள்வி என்னுள் இருக்கிறது. அந்த கேள்வி உங்களுக்குள்ளும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எளிய பிள்ளைகள் அதிகார பலம் இல்லாமல், பணபலம் இல்லாமல், பரம்பரை அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் என்றால் இந்த கேள்வியை எங்களுக்குள் என்றோ தோன்றிய அந்த கேள்வி உங்களுக்குள்ளும் ஒரு நாள் எழுந்தே தீரும் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த மண்ணில் எது அரசியலாக இருக்கிறது என்பதை அன்பு மக்கள் சிந்திக்க வேண்டும். எது அரசியல்? அரசியலா? அதிகாரம் மிக்கது, பணம் சம்பாதிக்கலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணலாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா, அரசு அலுவலகங்களா,
அங்கே போய் நம்ம பேரை சொன்னால் எல்லா காரியமும் நடக்கும். குவாரியில் போய் கொள்ளையடிக்கலாம், கமிஷன் வாங்கலாம், ரோடு போடுறதுல கமிஷன் வாங்கலாம், பாலம் கட்டுறதுல கமிஷன் வாங்கலாம். என்னதான் தவறு செய்தாலும் இந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நான் என்னை தற்காத்து கொள்ளலாம். நான் என்னுடைய சுயலாபத்திற்காக, என்னுடைய சுயநலத்திற்காக, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வாழ வைப்பதற்காக நான் யாரை வேண்டுமானாலும் திருடி, யாருக்கு வேண்டுமானாலும் துரோகத்தை செய்து மக்களுடைய பணத்தை எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் துளி கூட இல்லாமல் கொள்ளையடித்து கோடிக்கணக்கில் நான் சம்பாதித்து நாம் பெரும் பணக்காரனாகலாம். அதற்காக அரசியல். இங்கே கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு அரசியல் இப்படி இருக்கிறதா இல்லையா? இது நாள் வரை நீங்கள் வாக்கு செலுத்திய கட்சிகள், அந்த கட்சிகள் அரசியலை இப்படி பார்க்கிறதா இல்லையா என்கிற கேள்வியை உங்களுக்குள் நீங்கள் எழுப்ப வேண்டும். அதுதானே அரசியல், அதுதானே அரசியல். வேற என்ன அரசியல்? நாங்க பார்த்த அரசியல் அதுதான். நாங்கள் 50 ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்த அரசியல் அதுதானே, அப்படித்தானே இருக்கு. நீ என்ன புதுசா அது அரசியல் இல்லை, இத்தனை ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருந்த அரசியலே இல்லை என்று சொல்கிறாயே. அப்படி என்றால் நீங்கள் வைக்கக்கூடிய அரசியல் என்ன? எங்களுக்கு 1000 ரூபா தர்றாங்க, மகளிருக்கு 1000 ரூபா தர்றாங்க, மாசம் 1000 ரூபா மகளிருக்கு தர்றாங்க, அதனால நாங்கள் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு விடியல் பேருந்தில் பயணம் செய்வதற்கு இலவசம், அதனால் நாங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்துறோம். பொங்கலுக்கு 2000 ரூபா தர்றாங்க, 3000 ரூபா தர்றாங்க, தீபாவளிக்கு 2000 ரூபா தர்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் 3000 ரூபா தர்றாங்க. பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, எல்லா பண்டிகைகளுக்கும் எங்களுக்கு பணம் தருகிறார்களே. தேர்தல் நேரத்தில் இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச வாஷிங் மிஷின், இப்ப இலவச பைக், இலவச கார் வரைக்கும் சென்று விட்டதே. நீ என்ன இதெல்லாம் சரியில்லை என்று சொல்கிறாயா? அப்ப என்னதான் சொல்ல வருகிறீர்கள் நீங்கள்? நாம் தமிழர் கட்சி அரசியலை என்னவாக பார்க்கிறது? நீங்கள் இந்த மண்ணில் அதிகாரத்திற்கு வந்தால் நீங்கள் மக்களுக்கு எதை செய்வீர்கள் என்கிற கேள்வி உங்களுக்குள் எழுந்ததென்றால், உங்களுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம், உங்களுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். சரியாக 60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் ஒரு மகத்தான தலைவன் இருந்தான். 60 ஆண்டுகள் கடந்தும் அந்த தலைவனை தோற்கடித்த கட்சிகள், அந்த தலைவனை வீழ்த்திய கட்சிகள், அந்த தலைவனுக்கு எதிராக இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் பரப்புரை செய்த கட்சிகள், அந்த தலைவனுக்கு எதிராக கொச்சையான விமர்சனங்களை தங்களுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ்களில் கூட வெளியிட்ட கட்சிகள் கூட இன்றைக்கு பேசுகிறது, நாங்கள் வந்தோம் என்றால் நாங்கள் காமராஜர் ஆட்சியை தருவோம் என்று. அந்த மகத்தான தலைவனை 60 ஆண்டுகள் கடந்தும் ஏன் அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது? அவருடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த மகன் மட்டும்தான் இறுதியாக இந்த நிலப்பரப்பில் ஆண்டபோது அரசியல் என்பது தனியார் பெரு முதலாளிகளுக்கானது அல்ல. அரசியல் என்பது அயோக்கியர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான தொழில் அல்ல. அரசியல் என்பது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் தற்காத்துக் கொண்டு கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கான வேலை அல்ல. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்யும் சேவை என்று முழங்கியது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றி காட்டிய காலத்தில் நின்று அதை நடத்தி காட்டிய ஒற்றை தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜர் அவர்தான். அவருக்கு பிறகு இந்த மண்ணில் ஒரு தூய அரசியல், ஒரு சரியான அரசியல். காமராஜருக்கு பிறகு ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி, கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி, கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி, எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி, ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆட்சி, அதை தொடர்ந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. இத்தனை பேர் ஆண்டிருக்கிறார்கள். நீங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்ல வேண்டும், இவர்களில் எவராவது காமராஜர் கொடுத்த ஆட்சியில் ஒரு 10 விழுக்காடாவது கொடுத்தார்களா? யாராவது? இல்ல இனி வருகிறவர்கள், புதிதாக வந்திருப்பவர்கள் யாராவது கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கா? இல்ல இல்ல. ஏன் இல்ல? அரசியல்னாலே அப்படித்தானப்பா, யார் வந்தாலும் இப்படித்தானப்பா, யார் வந்தாலும் இப்படிதான், இந்த யார் வந்தாலும் இப்படித்தான், யார் வந்தாலும் இப்படித்தான் என்று கேட்கக்கூடிய மக்களிடம் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாக்களை கேட்க வருகிற போது யார் வந்தாலும் இப்படித்தான், யார் வந்தாலும் இப்படித்தான் என்று சொல்கிறீர்களே, இதுவரை யாரெல்லாம் வந்தது?
யாரெல்லாம் வந்தது? திமுக வந்தது இந்த மண்ணில், அதிமுக வந்தது இந்த மண்ணில், காங்கிரஸ் வந்தது இந்த மண்ணில், பாரதிய ஜனதா கட்சி வந்தது இந்த மண்ணில், அவர்களோடு கூட்டணி வைத்த கட்சிகள் இந்த மண்ணில் வந்தார்கள். அவர்கள் வந்தார்கள். நாங்கள் இதுவரை எப்போதாவது அதிகாரத்திற்கு வந்தோமா? வந்தோமா? அப்போ யார் வந்தாலும் இப்படிதான் என்கிற உங்களுடைய பட்டியலில் தவறே செய்யாத எங்களை ஏன் அந்த பட்டியலில் இணைத்து வைத்திருக்கிறீர்கள் என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இதுநாள் வரை இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கட்சிகள் எந்த கட்சியுமே சரியானதை செய்யவில்லை. அதனால் இவர்களை தூக்கி ஓரமாக வீசிவிட்டு இவர்களுக்கு மாற்றாக ஒரு தூய சக்தியை, ஒரு புதிய இளைஞர் படையினுடைய இந்த கைகளில் இந்த மண்ணினுடைய அரசியல் அதிகாரத்தை கொடுப்போம் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஆசிரியர்கள் ஒரு ஓரமா போராடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய, அடுத்த தலைமுறையை செதுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு போராடுகிறார்கள். எதுக்கு? பணி நிரந்தரம் செய்ய போராடுகிறார்கள். தரவனை இழுத்து செல்கிறத இந்த அரசு, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. இவர் ஆசிரியர்களின் பாதுகாவலனா? ஆசிரியர்கள் மட்டும்தான் போராடுகிறார்களா? செவிலியர்கள் போராடுகிறார்களே, மருத்துவர்கள் போராடுகிறார்களே, தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்களே, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்களே, மாணவர்கள் போராடுகிறார்களே, மீனவர்கள் போராடுகிறார்களே, வேளாண் பெருங்குடி மக்கள் போராடுகிறார்களே. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளிலும் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும், வேலை இல்லாதவர்களும் போராடுகிறார்களே. ஏன் இத்தனை போராட்டம்? ஏன் இத்தனை போராட்டம்? நாங்கள் நல்லாட்சியை கொடுக்கிறோம் என்றால் ஏன் இத்தனை போராட்டங்கள் இந்த மண்ணில் நடக்கிறது? ஏனென்றால் மக்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை கொடுக்கவில்லை. அதுதான் இங்கே போராட்டத்திற்கு காரணம். மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்காமல் நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா, 1000ஐயும் 500ஐயும் மிக்சியையும் கிரைண்டரையும் மக்கள் கேட்காததை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து விட்டு மக்கள் கேட்கக்கூடிய எதையுமே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காததன் விளைவுதான் இத்தனை போராட்டங்கள். நான் சொல்கிறேன், ஒரு அரசு எதுக்கு அரசியல்? எது அரசியல்? ஒரு அரசு மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும்? எதை கொடுக்க வேண்டும்? நான் ஒரு தனி மனிதன், ஒரு சாமானிய மனிதன், நான் கல்வி கற்க வேண்டும், நான் படிக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது. என்னுடைய கல்விக்காக தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தை என்னால் கட்ட முடியாது. எனக்கு மருத்துவம் வேணும். மருத்துவம் வேண்டும் என்றால் நான் மருத்துவம் பார்ப்பதற்கு, என்னுடைய குடும்பத்தார் மருத்துவம் பார்ப்பதற்கு என்னால் ஒரு மருத்துவமனையை கட்ட முடியாது. என்னால் வாகனத்தை வாங்கி கொள்ள முடியும், ஆனால் அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கான சாலையை என்னால் போட முடியாது. என்னால் மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும், ஆனால் அதை உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ இங்க என்ன தேவை இருக்கிறது? ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை ஒரு தனி மனிதனால் என்னென்ன தேவைகளை, அவனுடைய அடிப்படை தேவைகளை அவனால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாதோ அதையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு அந்த தனி மனிதனுக்கு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த அமைப்பு தான் அரசு. அந்த அரசை நடத்துவதுதான் அரசியல். இவ்வளவுதான் அரசியல். அரசியலுக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அரசியல். சரிப்பா, அப்ப நீங்க அரசியல் பேசுறீங்க, அரசு பேசுறீங்க, எல்லாம் சரிதான். நீங்கள் வந்தால் எதை செய்வீர்கள்? நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? என் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் இங்கே. அநேகமாக உங்களுடைய பிள்ளைகள் பெரும்பாலும் தனியார் பள்ளிக்கூடங்களில் தான் படித்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? வட்டிக்கு கடன் வாங்கி தனியார் பள்ளிக்கூடங்களில் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம் இல்லையா? ஏன் வட்டிக்கு கடன் வாங்கி தனியார் பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம்? ஏனென்றால் அரசு பள்ளிகளில் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பினால் பிள்ளையுடைய பிணம்தான் வரும் என்பது நமக்கு தெரியும். கடந்த வாரம் கூட ஒரு சம்பவம் நடந்தது, உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அரசு பள்ளிகள் ஒரு சுகாதாரத்தை, ஒரு ஆரோக்கியமான சுகாதார வசதிகளை, ஒரு சரியான உட்கட்டமைப்போடு அரசு பள்ளிகள் இருந்ததென்றால் அரசு பள்ளிகளை நோக்கி பிள்ளைகள் செல்வார்கள். பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை நோக்கி பிள்ளைகளை அனுப்புவார்கள். சரியா இல்லையா? அரசு பள்ளிகளில் கல்வி இலவசம் என்கிறார்கள். அரசு பள்ளிகளில் கல்வி இலவசம் என்றால் இலவசமாக கிடைக்கக்கூடிய கல்வியை விட்டுவிட்டு ஏன் பல லட்சம் செலவு செய்து தனியார் பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார்கள்? ஏன் அனுப்புகிறார்கள்? அதற்கான பதில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்போ இங்க என்ன தேவை இருக்கிறது என்றால்,
ஒரு அரசு அடிப்படையில் முதலில் ஒரு அரசு ஒரு நாட்டின் குடிமகனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்றால் தரமான கல்வியை எல்லோருக்கும் சரியாக சமமாக இலவசமாக கொடுக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயின்னு சொல்றதுக்கே எங்களுக்கு பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஏன்னா 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டவர்கள் தொடர்ந்து ஏழை விவசாயியை ஏழையாகவே வைத்திருப்பதன் காரணமாகத்தான் நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஏழை அடித்தட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு எப்படிப்பட்ட கல்வி வேண்டும், எப்படிப்பட்ட கல்வி வேண்டும், எப்படிப்பட்ட கல்வியை இந்த அரசு கொடுக்கணும்? இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேரனுக்கு, இந்த நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கல்வி கிடைக்கிறதோ அதே போன்ற ஒரு கல்வி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு பெற்றோர் ஒருவருடைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய பெற்றோரின் பிள்ளைக்கும் அப்படிப்பட்ட சரியான சமமான கல்வி கிடைப்பதுதானே ஜனநாயகம். அதுதானே ஜனநாயகம். அதைத்தானே எங்கள் தாத்தன் காமராஜர் அன்றைக்கு செய்தார். நீங்கள் ஏன் செய்யல? நான் சொல்கிறேன் அன்பு மக்களே, நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு உங்களுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம். எங்கள்கிட்ட இல்ல, இருந்தாலும் தர மாட்டோம். உங்கள்கிட்ட இருந்தா எங்களுக்கு தாங்க. நாங்கள் எல்லோருக்கும் தரமான கல்வியை சமமாக நாங்கள் தருவோம். தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற சம்பளம். இளைஞர்கள் வேலையை தேடி போக கூடாது, வேலைதான் இளைஞர்களை தேடி போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அறிவார்ந்த பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 17 வயசுல பள்ளி படிப்பை முடிக்கிறான் ஒரு மாணவன். 17 வயதில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு 18 வயது நிரம்பலாம், இல்லை நிரம்பாமல் கூட இருக்கலாம், கல்லூரிக்குள் நுழைகிறான். 18 வயது நிரம்பலன்னா வாக்குரிமை பெறுவதற்கு கூட அவனுக்கு உரிமை இல்லை என்கிறது, அவனுக்கு தகுதி இல்லை என்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். வாக்குரிமை பெறுவதற்கு கூட வயதை அடையாத ஒரு பச்சிளம் குழந்தையை கல்லூரிக்குள் நுழைந்த முதல் நாளே நீங்கள் என்னவாக அவனை அனுப்புகிறீர்கள்? கடனாளியா அனுப்புறீங்க. கல்வி கடன் கொடுக்கிறோம். கல்வி கடன் யாருக்கு? 17 வயதான ஒரு குழந்தைக்கு, ஒரு மைனர் குழந்தைக்கு கல்விக்கு கடன் கொடுக்கிறியே, அதிலும் வட்டிக்கு கடன் கொடுக்கிறியே. நான் கேட்கிறேன், நீ அரசு நடத்துகிறீர்களா இல்லை வட்டி கடன் நடத்துகிறீர்களா? நீங்கள் எப்படிப்பட்ட கொடுமை இது? நீங்க சிந்திச்சு பாருங்க. 17 வயசு மாணவனுக்கு நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? ஊக்கத்தை கொடுக்கணும், உற்சாகத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும், அறிவை பெருக்கக்கூடிய கல்வி. ஒவ்வொரு வகுப்பறையினுடைய நாற்காலிகளில் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லாத தலைவர்கள் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? அந்த மாணவனை கடனாளியாக்கி கல்லூரிக்குள் அனுப்புகிறீர்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்கிறீர்கள். அதை சாதனை என்றும் சொல்கிறீர்கள். கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொல்லக்கூடிய இவர்களிடம் நாங்கள் கேட்பது, மாணவனை, பச்சிளம் குழந்தையை, 18 வயது கூட நிரம்பாத மாணவனை கடனாளி ஆக்குவதே ஒரு தேச துரோக குற்றம் இல்லையா? இத்தனை கட்சிகள் மேடை போடுகிறது, இத்தனை கட்சிகள் பேசுகிறது. நாங்கள் வைத்த இந்த கருத்தை ஏதாவது ஒரு கட்சி வைத்ததா? இல்ல இனி வைக்குமா? அப்படி வைக்கும் என்றால் அந்த கட்சிகளுக்கே நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். அப்படி வைக்காதென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஒரு நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர். இதுதான் இலவசமாக எல்லோருக்கும் சரியாக சமமாக கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் கொடுக்க முடியுமா? ஒரே கேள்விதான், கொடுக்கணுமா இல்லையா? வேணுமா இல்லையா? தேவை இருக்கா இல்லையா? தேவை இருக்கிறது என்றால் அந்த தேவையிலிருந்து சாத்தியம் பிறக்கும். அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு அரசு அடிப்படையிலேயே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்க முடியாது என்கிற கட்டமைப்பையே உருவாக்கி வைத்து விட்டார்கள். இப்ப நம்ம போய் மக்கள்கிட்ட இதெல்லாம் தான் ஒரு அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது, இதையெல்லாம் நாங்கள் தருகிறோம் என்றால் அதெல்லாம் எப்படிங்க? இந்த கருத்துருவாக்கம் இருக்கிறது இல்லையா? இந்த கருத்துருவாக்கம் முதலில் உடைத்து நொறுக்கப்பட வேண்டியது. என் அன்பு மக்களுக்கு சொல்கிறேன், ஆரோக்கியமான உணவு நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். ஆரோக்கியமான உணவு
நாம் வாங்கக்கூடிய காய்கறிகள் தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், வலதுலங்காய், இந்த காய்கறிகள், பழ வகைகள், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இத்தனை காய்கறிகள், இத்தனை பழ வகைகள், அரிசி, பயிறு, பருப்பு, எல்லா பொருட்களையும் நாம் வாங்குகிறோமே. வாங்கிவிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவு நீ சாப்பிடு என்று நாம் சொல்கிறோமே. இந்த பொருட்கள் எல்லாம் உண்மையிலேயே நாம் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? நம்முடைய ஊட்டச்சத்தை உயர்த்துகிறதா? நம்முடைய ஆரோக்கியத்தை இன்றைக்கு நாம் வாங்கி உண்ணக்கூடிய பொருட்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதா இல்லை சிதைக்கிறதா? பிறக்கிற குழந்தை இன்றைக்கு புற்றுநோயோடு பிறக்கிறது. நாம் பொய் சொல்லல, எல்லோருடைய கைகளிலும் அலைபேசி இருக்கிறது, தட்டி பாருங்கள். பிறக்கிற குழந்தை இன்றைக்கு புற்றுநோயோடு இருக்கிறது. தாய்ப்பால் நஞ்சாக மாறி வருகிறது. பல மாநிலங்களில், பல நாடுகளில் ஆய்வு முடிவுகள் சொல்கிறது தாய்ப்பால் நஞ்சாக மாறி இருக்கிறது. தாய்ப்பால் எப்படிங்க நஞ்சா மாறும்? பிறக்கிற குழந்தை எப்படி மரணம் அடைந்து போகும்? பிறந்து 10 மாதமான குழந்தைக்கு புற்றுநோய் எப்படி வருகிறது? எப்படி வருகிறது என்றால் அந்த குழந்தையினுடைய உணவு குழாயில் நச்சுத்தன்மை இருக்கிறதாம். எப்படி நச்சுத்தன்மை? எப்படி நச்சுத்தன்மை வந்தது? தாய்ப்பாலை மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு குழந்தையினுடைய உணவு குழாயில் எப்படி நச்சுத்தன்மை வந்தது? எங்கிருந்து அந்த நஞ்சு வந்தது? எங்கிருந்து வந்தது? அந்த தாயினுடைய பாலில் இருந்து வந்தது. தாய்ப்பால் உலகத்திலேயே தூய்மையான உணவு தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் இன்றைக்கு நஞ்சாக மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண் முறை. உணவே மருந்து என்று சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள். மருந்தெல்லாம் இல்லையா, உணவு தாண்டா மருந்து. 100 வயசு 120 வயசுல எல்லாம் நம்ம பாட்டி தாத்தா பல்லு வந்து அப்படி இருக்கும், இரும்பு மாதிரி. ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆரோக்கியமா 10 பிள்ளை 15 பிள்ளை பெத்தாங்க. 15 பிள்ளை பெத்தாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை பெத்தெடுக்க முடியல. கருத்தரிப்பு மையங்கள், செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அங்கங்கே புதிதாக முளைத்துக் கொண்டிருக்கிறது. புதிதாக மருத்துவமனைகளை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டில் பள்ளிக்கூடங்களும் கல்வி கூடங்களும் படிப்பகங்களும் கட்டப்படுகிறது, அதிக அளவில் கட்டப்படுகிறது என்றால் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பொருள். அந்த நாட்டினுடைய மக்கள் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஆனால் ஒரு நாட்டில் புதிதாக அண்டை மாநிலங்களிலிருந்தும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஏன் அண்டை நாடுகளில் உள்ள கிளைகள் கூட ஒரு நாட்டில் புதிதாக மருத்துவமனைகளை கட்டுகிறது, புதிதாக மருந்துகளை கொண்டு வருகிறார் என்றால் என் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், நம் எல்லோருக்கும் அடிக்கக்கூடிய சாவு மணிதான் அந்த மணி. அந்த மணி. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, எல்லாத்தையும் விடுங்க. இது பெரிய பிரச்சனை. 1000 சிக்கல்கள் இருக்கிறது, நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள் இருக்கிறது. முதலில் நாம் சரி செய்ய வேண்டியது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அதை சரி செய்யாமல் நீங்கள் எதை செய்தாலும் வீண். நாம் செய்ய வேண்டியது முதலில் நாட்டு மக்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். எல்லோருக்கும், இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நஞ்சில்லா உணவு. நஞ்சில்லா உணவு. நம்ம இன்னைக்கு பாருங்க, பூச்சிக்கொல்லி மருந்துன்னு தெளிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து, அது எப்படி மருந்தாகும்? மருந்து கொல்லுமா வாழ வைக்குமா? மருந்து கொல்லுமா வாழ வைக்குமா? மருந்து வாழ தானே வைக்கும். அப்ப பூச்சிக்கொல்லி எப்படி மருந்தாச்சு? எப்படி மருந்தாச்சு? மருந்துன்னு வச்சாதான் நீங்க வாங்கி அடிப்பீங்க பூச்சிக்கு. அதனால பூச்சிக்கொல்லி மருந்து. நான் ஒரே ஒரு கேள்வி எழுப்புகிறேன். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வேளாண் முறை, இன்றைக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன உரங்களையும் கொட்டி நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த வேளாண் முறை, இந்த வேளாண்மையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய நச்சுத்தன்மையோடு கிடைக்கிறதா, இல்லை அந்த நச்சுத்தன்மை நீக்கப்பட்டு எந்த விதமான கலப்படம் இல்லாமல், எந்த விதமான ரசாயனம் கலப்பும் இல்லாமல் கிடைக்கிறதா? யாராவது பதில் சொல்ல முடியுமா? அத்தனையும் நச்சு பொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? நமக்கென்று இருந்த வேளாண் முறை, இயற்கை விவசாயம் ரசாயன விவசாயம் எல்லாம் 2 கிடையாது. விவசாயம் ஒண்ணுதான் நமக்கு, இயற்கை வேளாண்மை. அதுதான் வேளாண்மைனாலே இயற்கை தான். அப்படித்தான் இருந்தோம். அதை அழித்தான்.
அதை அழித்து முடித்து இன்றைக்கு இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண் முறை, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் இன்றைக்கு நஞ்சாக மாறி இருக்கிறது. யாராவது ஒருவர், நீங்கள் 50 ஆண்டு காலமாக காங்கிரஸில் இருந்திருப்பீர்கள், நீங்கள் 50 ஆண்டு காலமாக திமுக, அதிமுக, பாஜகவில் இருந்திருப்பீர்கள், அந்த கட்சியினுடைய தீவிர விசுவாசிகளாக இருந்திருப்பீர்கள், அந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி இருப்பீர்களே, அந்த கட்சிக்கு போஸ்ட் ஓட்டி இருப்பீங்களே, அந்த கட்சிக்காக உங்களுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்திருப்பீர்களே, அந்த கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி இதை ஏதாவது ஒரு மேடையில் பேசியதுண்டா? 2016 ஒரு ஆட்சி வரைவறிக்கை நாங்கள் வெளியிட்டோம். நாம் தமிழர் கட்சி அமைந்ததும் இந்த ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமாக நடக்கக்கூடிய வேளாண் முறையை ரத்து செய்துவிட்டு மறுபடியும் இயற்கை வேளாண் முறையை மீட்டெடுத்து நஞ்சில்லா உணவு, அதுவே எமது லட்சிய கனவு என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி தொடர்ந்து இந்த களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கட்சி உழவர் பாசறை என்கிற ஒரு பிரிவை வைத்து நஞ்சில்லாத உணவுப் பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மாற்று, இதுதான் மாற்று. திமுகவுக்கு அதிமுக மாற்று எப்படி? எப்படி? எதில் மாற்று? காங்கிரசுக்கு பாஜக மாற்று எப்படி? எதில் மாற்று? இதுவரை இந்த மண்ணில் எவரும் வைத்திடாத ஒரு புதிய அரசியலை இந்த மண்ணில் வைக்கிறோம். அதனால் தான் சொல்கிறோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்று. என்னுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு என்ன இவன் அரசியல் கட்சி கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு கூப்பிட்டு விவசாயத்தை பற்றி பேசுகிறான், தக்காளியை பற்றி பேசுகிறான், வெண்டைக்காவை பற்றி பேசுகிறான், இதெல்லாம் பேசுகிறானே, இதெல்லாம் எதுக்கு பேசுகிறான்? இதை தான் பேசியிருக்க வேண்டும். இந்த மண்ணில் 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறார்கள், சீரழித்து தெரு தெருவா டாஸ்மாக் கடை, தெரு தெருவா டாஸ்மாக் கடை. முதல்ல வந்ததை இந்த அத்தனை டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடும். சத்தியம் செய்து சொல்கிறேன், என் தாயின் மீது ஆணையாக இந்த மண்ணில் என்று சொல்கிறேன், வந்தது முதல் வேலையாக இந்த டாஸ்மாக் கடை, அத்தனை டாஸ்மாக் கடையும் இழுத்து மூடிடுவோம். அத்தனை டாஸ்மாக் கடையும் இழுத்து மூடிவிட்டு இந்த குடிப்பகங்களுக்கு பதிலாக படிப்பகங்களை நாங்கள் கட்டுவோம். உங்களுக்கு குடிப்பகங்கள் வேணும்னா திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ, காங்கிரசுக்கோ, பாஜகவுக்கோ ஓட்டு போடுங்க. படிப்பகங்கள் வேணும், அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நீங்க தான் முடிவு சொல்லணும். நாங்க என்ன செய்ய போறோம், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாங்க சொல்றது எங்க கடமை. வாக்கு யாருக்கு செலுத்த வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை. நீங்கள் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும், சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும். நாங்கள் ஒரு அறிவார்ந்த ஒரு இளம் தலைமுறையை உருவாக்குவதற்காக இந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு படித்த பண்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு இளைஞர் படையை இந்த மண்ணில் உருவாக்கி ஒரு சமூக மாற்றத்திற்காக இந்த மண்ணில் நாங்கள் இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஏதோ இங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகி எம்எல்ஏ ஆகிறதுக்கு, எம்பி ஆகிறதுக்கு ஆகிட்டு ஏதோ கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறதுக்கு நிற்கிறோம் என்பதற்காக அல்ல. எல்லாவற்றிலும் மாற்று, எல்லாவற்றிலும். அதனால்தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் இந்த கட்டிடத்தை புதுசா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்தவர்கள் அல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த கட்டிடத்தை இடித்து போட்டுவிட்டு புது கட்டிடத்தை கட்ட வருகிறோம் என்றால் 50 ஆண்டு கால நோய் ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டான். அத்தனையையும் முதலிலிருந்தே சரி செய்யணும், முதலிலிருந்தே சரி செய்ய வேண்டும். ஒரு ஆரோக்கியமான ஒரு இளைஞர் படை சரி செய்யணும். ஒரு நாடு ஒன்றுங்க, நாடை விடுங்க, ஒரு ஊர், ஒரு கிராமம் எப்போது வளர்ச்சி அடையும்? ஒரு கிராமம் எப்போது வளர்ச்சி அடையும் என்றால் அந்த ஊரில், அந்த உள்ளூரில், அந்த உள்ளூரை சார்ந்த இளைஞர்கள் பொருளாதார வலிமையோடு வலிமையா நிற்கணும். அப்பதான் அந்த ஊர் வளரும், வலிமையா நிற்கும், அந்த கிராமம் வளரும், அந்த நாடு வளரும், அப்பதான் வளரும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? கிறிஸ்துமஸுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. ஏன் யாருமே ஊர்ல இல்ல? ஏன் இல்ல? இங்க வேலை வாய்ப்பு இல்ல, எல்லாம் வெளிநாடுங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் 2 வீட்டுக்கு ஒருத்தங்கன்னு சொல்லலாம் வெளியூருக்கு போறதுக்கு, 3 வீட்டுக்கு ஒருத்தர் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போறது. இந்த நிலையை உருவாக்கியது யார் உருவாக்கியது? இருக்கக்கூடிய இளைஞர்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க? டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு சிந்திக்கும் திறனை மழுங்கடித்து விட்டீர்கள். மீதி அதையும் தாண்டி இந்த போதை பொருட்கள்லாம் அடிமையாகாம கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய இளைஞன் இருந்தானா அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, அவனை வெளியேற்றுறது. ஏன்? சிந்திக்கும் திறனுள்ள இளைஞர்கள், துடிப்பும் ஆற்றலும் மிக்க படித்த இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள் இந்த மண்ணில் நின்றால், பொருளாதார வலிமையோடு நின்றால், இவருடைய அயோக்கியத்தனங்கள் அத்தனையும் நெஞ்சை நிமிர்த்தி நின்று கேள்வி எழுப்புவார்கள். இந்த அரசினுடைய பிழைகள், நிர்வாக சீர்கேடுகள், தவறுகள் அத்தனையும் கேள்வி எழுப்புவார்கள். அப்படி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இளைஞர் படை வந்தால்
இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த கட்சிகளுக்கு ஏது அரசியல்? ஏது அரசியல்? அப்ப இவனை சிந்திக்க விடக்கூடாது. அதையும் தாண்டி சிந்திச்சானா வெளியே அனுப்பு, வெளியே அனுப்பு. உண்மையிலேயே கிள்ளியூர் தொகுதியில் கடந்த 4-5 மாதங்களாக நான் பரப்புரை செய்கிற போது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய தொகுதியினுடைய இளைஞர்கள், உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பல பகுதிகள், கிட்டத்தட்ட கிள்ளியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் நான் சுற்றுப்பயணம் செஞ்சேன். எங்கே போனாலும் இளைஞர்கள் அப்படி ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டோ, கிரிக்கெட் பந்தை எடுத்தோ, இல்ல கால்பந்தை எடுத்தோ மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்னடா மைதானத்தில் இளைஞர்கள் விளையாடுறதெல்லாம் பெருமையா நீ சொல்றியே என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே அது ஆச்சரியமா இருக்கு. ஏன் இன்றைக்கு மைதானத்தில் விளையாடக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்ன? எத்தனை இளைஞர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள்? என்றைக்கு விளையாட்டை விட்டு வெளியேறினோமோ, மைதானத்தை விட்டு. ஆனால் இந்த தொகுதி எத்தனையோ விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருக்க வேண்டிய கிள்ளியூர் தொகுதி, எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் அடுத்த கட்டமாக எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கை கொடுப்பதற்கு இந்த மண்ணில் யார்? யார்? இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறீர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த தொகுதி இளைஞர்களுக்காக நீங்கள் செய்தது என்ன? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க தெருவா, மைதானம் கூட இல்ல அவங்களுக்கு. மைதானம் இல்ல, யாரோ ஒருத்தர், நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஆட்கள் இங்க அதிக அளவில் இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிருவாங்கன்னு. அப்படி வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய் சம்பாதிச்சு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது கொஞ்சம் நிலத்தை வாங்கி போடுவாரு. அவர் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து நம்ம பசங்க அங்க போய் அதை கிரவுண்ட் ஆக்குவாங்க. அவர் வந்தா காம்பவுண்ட் கட்டிடுவார், முடிஞ்சு போச்சு. விளையாடுறதுக்கான எத்தனை மைதானங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். நான் ஒரு கிரிக்கெட் வீரன், என் அன்பு மக்களுக்கு சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்ட கிரிக்கெட் அணிக்காக ஆடியவன் நான். இந்தியாவினுடைய கிரிக்கெட் அணிக்கு ஆட வேண்டும் என்கிற ஒரு கனவு இருந்தது. அது கிரிக்கெட் பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே இருக்கும், பெரும்பாலான இளைஞர்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருந்தது. ஆனா எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்களை வழி நடத்துவதற்கு யார் இருக்கிறார்? யார் வழி நடத்த வேண்டும்? இந்த விளையாட்டு துறைன்னு ஒன்று இருக்கு, அந்த துறை இயங்குகிறதா? குறைந்தபட்சம் அந்த துறையாவது இயங்குகிறதா இந்த நாட்டில்? இல்லை. நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சந்திப்பு நடத்திய போது, மக்கள் சந்திப்பின் போதே இளைஞர்களிடம் சொன்னேன், தற்காப்பு கலைகள், பல தற்காப்பு கலைகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த தற்காப்பு கலைகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் வந்து அழுகிறார்கள். அண்ணே அவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றானே, நாங்கள் அவ்வளவு திறமை இருந்தும் தகுதி இருந்தும் எங்களுடைய திறமைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுகிறது அண்ணா. யார்கிட்ட போய் சொல்லணும்னே தெரியல. விளையாட்டில் கூட அரசியல் செய்கிறார்கள், என்ன செய்வது? நான் சொன்னேன், 4 மாசம்தான், 4 மாதத்தோடு உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்குமான தீர்வு இருக்கும். தைரியமாக இருங்கள். உங்களுக்காக, உங்களை போன்ற ஒரு இளைஞன் உங்களுடைய குரலாக, உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை தூக்கி எழுப்பதற்காக கிள்ளியூர் தொகுதியிலே உங்களுடைய அண்ணனாக, தம்பியாக நான் நிற்பேன். கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன். அக்கறை வேணும் இல்லையா? முதல்ல செய்கிறதுக்கு நோக்கம் வேணும், அக்கறை வேணும், அதுக்கான திட்டம் வேணும். செய்யறதில்லை. என்னுடைய கிள்ளியூர் தொகுதி, நாங்கள் காங்கிரஸ் கோட்டை என்கிறார்கள். நானே காங்கிரஸ்காரன் தான் ஒரு காலத்தில். அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், 30 ஆண்டு காலமாக நாங்கள் தான் இங்கே இருக்கிறோம், 25 ஆண்டு காலமாக நாங்கள் தான் இருக்கிறோம். இது காங்கிரஸ் கோட்டை, நாங்கள் பலமான கோட்டையை கட்டி வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் பேசுகிறீர்களே. நான் சொல்கிறேன், இந்த மாவட்டத்தினுடைய மலைகள் என்னுடைய இதயமாக, என்னுடைய மண்ணினுடைய, குமரி மண்ணினுடைய, எங்கள் தாத்தன் நேசமணி கட்டி காத்து மீட்டெடுத்த குமரி மண்ணினுடைய இதயமாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை, அந்த இதயத்தை பிடுங்கி வீசி எடுத்து கேரள கடலில் கொண்டு கொட்டுகிறானே. இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியில், ஏன் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இத்தனை பேர் இருந்து உங்களால் செய்ய முடிந்தது என்ன செஞ்சீங்க? கோட்டை கட்டினோம். கோட்டை நான் இங்க வந்து பார்க்கிறேன், என்கிட்ட சொன்னாங்க, கிள்ளியூர் தொகுதியில் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது காங்கிரஸ் கோட்டை. எப்படி நீ வீழ்த்துவ? கிள்ளியூர் தொகுதியில் எப்படி வெல்ல முடியும்? நீ மற்ற எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறலாம். இங்கே காங்கிரஸை தவிர்த்து வேறு யாரை, எந்த கட்சியையும் இங்க வந்து வென்றதில்லை. இங்க வெல்லவே முடியாது, உலகத்தில் வெல்லவே முடியாதுங்கிற படை எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன், இந்த தொகுதியில் இன்று சொல்கிறேன், என் அன்பு மக்களுக்கு சொல்கிறேன், அவரு பெரிய ஆளு, அவங்க ரொம்ப பெரியவங்க, அந்த கட்சி, அவங்க வீழ்த்தவே முடியாது. நீ சின்ன பையன். கோலியாத்து தாவீது கதை தெரியுமா? கோலியாத்து தாவீது கதை. 5 அடி தான் தாவீது, நான் 5.
5 ஒரே அடிதான், ஒற்றை அடி, நெற்றி பொட்டில் ஆணி அடித்தது போல ஒற்றை அடி. காலி, கோலியாத்து, காலி. நான் கோலியாத்துக்கு தாவீது கதையை சொல்கிற போது உங்களுக்கு யாராவது நினைவில் வந்தார்கள் என்றால் உண்மை அதைத்தான் நான் சொன்னேன், அதைத்தான் சொன்னேன். கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கிள்ளியூர் தொகுதியில் எண்ணற்ற சிக்கல்கள் இருக்கிறது, எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது, அத்தனையும் மூடி மறைக்கப்படுகிறது. எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. இனி எதையும் பேசாமல் செல்வதில்லை. யாரு இந்த டாஸ்மாக் கடையை மூடி தொலைங்கன்னு சொன்னா கேட்கணுமா இல்லையா? அதான் பிரச்சனை. வந்தது அதுக்கு, இதுக்கு தான் வேட்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பாடம் நடத்த முடியாது, முடியாது. மாணவன் என்ன செய்யறான்? டாஸ்மாக் கடையில இருந்து யாரு? நம்ம அப்பா, அப்பா மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவினுடைய பானம், திராவிட பானம் இருக்கக்கூடிய பாட்டிலை எடுத்து அப்பாவினுடைய மகன் 9ஆம் வகுப்பு மாணவன் போய் ஆசிரியர் வகுப்பறையில போய் ஆசிரியருடைய தலையிலே அடிச்சு நொறுக்கிறான். அப்பாவின் சாதனை, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. அப்படிதான் அப்பாவின் பானம் வேலை செய்து. சரி, அதை விடுங்க. நான் நம்ம தொகுதிக்கு வர்றேன், நேரம் இல்லை, சுருக்கமாக முடிச்சிடுறேன். கிள்ளியூர் தொகுதி என்னப்பா செய்வ? கிள்ளியூர் தொகுதிக்கு என்னப்பா செய்வ? ஒவ்வொரு நாளும் இந்த கிள்ளியூர் தொகுதி வழியாக கனிமவள கடத்தல் லாரிகள், எத்தனை லாரிகள் செல்கிறது என்பது இந்த தொகுதி மக்களுக்கு தெரியும், இந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு உங்கள் தொகுதி வழியாக ஒவ்வொரு நாளும் கனிமவள கடத்தல் லாரிகள் படையெடுத்து செல்கிறதே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் என்றால் அதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை? தெரியாதென்றால் இது கூட தெரியாமல் நீங்கள் எதற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்க பதில் சொல்லணும், பதில் சொல்லணும். கேள்வி மேல் கேள்வி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் நாங்கள் வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் ஏற்கிறீர்கள் என்றுதான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். இங்க இருந்து லாரியா போகுது. நான் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். ஒற்றை லாரி போயிருமா? ஒற்றை லாரி. நாங்கள் அதிகாரம் எதுவும் இல்லாத போதே லாரிகளை சிறைபிடித்து அனுப்பியவர்கள். ஒண்ணுமே இல்லை, அதிகாரமே இல்லை. நான் எல்லாம் வார்டு கவுன்சிலர் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. எந்த அதிகாரமும் இல்லாத போது கூட என்னுடைய மலையை எப்படிட்டா நீ கொண்டு போவ? என் மலையை நீ எப்படி எடுத்து செல்வாய்? இதுக்குதான் என்னுடைய தாத்தன்கள் ரத்தத்தை சிந்தினார்களா இந்த மண்ணில்? இதுக்குதான் ரத்தம் சிந்தினார்களா? அவர்கள் மீட்டெடுத்தார்கள் இந்த குமரியை. அதை பத்திரமாக எனக்கு பின்னால் வரக்கூடிய, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணை, நாங்கள் அவர்களுக்கு மீட்டு கொடுத்த மண்ணை, மலையை பாதுகாப்பார்கள் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க பெரும் கடமையை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த கடமையை செய்யலன்னா நான் எதுக்கு இந்த இடத்துல நின்று நேசமணியை பேசி, எதுக்கு அப்துல் ரசாக்கை பேசி, எதுக்கு பேசி ஒரு லாரி போவாது. அங்கிருந்து கோழி கழிவு, மருத்துவ கழிவு கொண்டு கொட்டுது கேரளா. எவ்வளவு திமிருங்க, எவ்வளவு திமிரு, எவ்வளவு தெனாவட்டு. இங்க 6 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக அத்தனை கட்சிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தும் ஒரு லாரியை கூட உங்களால் தடுத்து நிறுத்த முடியல என்றால் இதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது என்பதுதானே பொருள். அதை தாண்டி வேற என்ன பொருள்? அது தம்பி, இங்க இருந்து அங்க லாரி போறது இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் இருக்கு, அது ஒன்றிய அரசினுடைய சட்டம். ஒண்ணுமே செய்ய முடியாதே தம்பி என்கிறார்கள். அப்படி அண்ணா அப்படி சொல்லக்கூடிய அண்ணனிடம் நான் கேட்கிறேன், இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் என்பது இங்கிருந்து மலைகளை எடுத்து அங்கே கொண்டு போவதற்கு மட்டும்தான் அனுமதிக்கிறதா, இல்லை அங்கிருந்தும் இங்கே கொண்டு வந்து கொட்டுவதற்கு அனுமதிக்கிறதா? மலையை இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் ஒன்றிய அரசுடைய சட்டம். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பொருந்தும் தானே? அது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தாதா? அப்ப அந்த சட்டத்தை பயன்படுத்தி கேரளாவில் இருந்து ஒரே ஒரு மண்ணை எடுத்துக்கொண்டு தட்டுங்க, நாங்க கட்சி கழிச்சிட்டு போயிடுறோம். முடியாது. கோழி கழிவு, மருத்துவ கழிவு, நாடு என்ன குப்பை கிடங்க. கிம்ஸ்ன்னு ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனை என்ன செய்யுது? மருத்துவமனை அவருடைய குப்பையை எல்லாம், மருத்துவமனையுடைய குப்பைகளை எல்லாம் கூட நம்முடைய நிலத்தில் கொட்டுகிறது. எங்கிருந்துங்க வருது உங்களுக்கு இந்த துணிச்சல், தெராவட்டெல்லாம்? எங்கிருந்து வருது? எப்படிங்க கொட்ட முடியும்? ஏங்க நீங்க சிந்திச்சு பாருங்க, எளிமையா நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை பக்கத்து வீட்டில் யாராவது கொட்டுனா, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை உங்க வீட்டில் கொண்டு கொட்டுனா விடுவீங்களா நீங்க? யாராவது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராவது? வெட்டு குத்து நடக்கும்.
வெட்டுக்குத்து நடக்குங்க. குப்பையை கொண்டதுக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எத்தனையோ வழக்குகள் இருக்கு, அடிதடி எத்தனையோ அடிதடி இருக்கு. ஆனால் ஒரு நாடு தன்னுடைய நாட்டின் குப்பைகளை எல்லாம் இங்கே கொண்டு கொட்டுகிறது. மானம் ரோசம் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணில் இருந்தால் இது நடக்குமா? அதனால்தான் சொல்கிறோம், காங்கிரஸ் கோட்டை 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 என்று சொல்கிறார்கள் இல்லையா, இவர்களுடைய கோட்டையில் என்றைக்கு ஓட்டை விழுந்து இவருடைய கோட்டைகள் என்றைக்கு தகர்த்து எறியப்படுகிறதோ அன்றைக்கு தான் இந்த மண் பாதுகாக்கப்படும். அதை முன்னின்று நாங்கள் செய்வோம். மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் வசந்த் அவர்கள் சமீபத்தில் பேசியிருக்கிறார், கங்கையை கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு வரணும். எவ்வளவு பெரிய ஆசை அண்ணன் விஜய் வசந்த் அவர்களுக்கு, ரொம்ப உன்னதமான ஆசை, உன்னதமான நோக்கம். அண்ணன் விஜய் வசந்த் அவர்களே, கங்கையிலிருந்து கொண்டு வரது இருக்கட்டும், இந்த 15 கிலோமீட்டருக்கு அப்புறம் நெய்யார் இடதுகரை கால்வாயிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரலையே, ஒரு சொட்டு தண்ணீர் கூட. அதற்கு என்றைக்காவது ஏதாவது ஒரு முயற்சி, அது வழக்கு இருக்கிறது. எங்க? உச்ச நீதிமன்றத்தில். என்ன பிரச்சனை தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை இவர்களால் சரி செய்ய முடியாதுன்னா இவர்களே ஒரு வழக்கு போடுவாங்க, இல்லை எதிர் தரப்பு ஒரு வழக்கு போடும். அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போக செய்வது, அதை அப்படியே நீட்டிப்பது. எளிமையாக சொல்லிடுவாங்க, வழக்கு. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இந்த மண்ணில் நாங்கள் வெற்றி பெற்றால் நெய்யார் இடதுகரை கால்வாயில் தண்ணி வராமல் போயிருமா? நெய்யார் இடதுகரை கால்வாயில் தண்ணீர் வரவில்லை என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு ஒரு வண்டி போகாது, எல்லைகள் முடக்கப்படும். முடக்குவோம். எப்படிங்க தண்ணி தராம இருக்க முடியும்? தண்ணீர் என்ன கேரளாவுடைய சொத்தா? எங்கள் தாத்தன் குஞ்ச நாடார் அன்றைக்கே பேசினார் சட்டசபையில், நெய்யார் இடதுகரை கால்வாயை நம்முடைய உரிமை. நெய்யார் இடதுகரை கால்வாய். யாராவது சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றைக்காவது இந்த நெய்யார் இடதுகரை கால்வாயினுடைய பிரச்சனையை தீர்ப்பது குறித்து ஏதாவது பேசினார்களா? நீங்க செய்ய வேண்டாம் ஏதாவது பேசினீங்களா? இல்ல. அப்ப எதுக்கு அவர்களுக்கே வாக்கு? எதுக்கு வாக்கு? கடல்ல மீனவர்கள் ஒக்கி புயல் வந்தப்போ, ஏய் என் அண்ணனை காணலடா, என் அண்ணன் கடலுக்கு போயிருக்கிறான், என் கும்பாரி கடலுக்கு போயிருக்கிறான், என் சித்தப்பா, என் தாத்தா, என் பெரியப்பா கடலுக்கு போனாரு, ஒக்கி புயல் காணாம போயிட்டாரு, நீ அவரை உயிரோட கூட கொண்டு வர வேண்டாம், உன் காலில் விழுந்து கேட்குறேன், கதறி கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், நீ உயிரோட கூட கொண்டு வர வேண்டாம். அவர்களுடைய பிணம் மிதக்கிற அவர்களுடைய பிணத்தையாவது கொண்டு வா. எத்தனை பேர் கதறினோம். அண்ணன் சீமான் அவர்கள் 2 முறை வந்தார், அந்த மக்களோடு நாங்கள் போய் நின்றோம், 2 முறை நின்றோம். இந்த கதறல் சத்தம் இன்னமும் எங்களுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த கதறல் சத்தம் இந்த காங்கிரஸ் கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராஜேஷ்குமார் அவர்களுடைய காதுகளில் கேட்கிறதா இல்லையா? உங்களுக்கு கேட்கிறதா இல்லையா? எத்தனை ஆண்டு கால கோரிக்கை, ஹெலிகாப்டர் தளம் வேண்டும். கடலில் வேட்டையாடக்கூடிய எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருகிறது என்றால் எங்களை மீட்டெடுப்பதற்கு ஹெலிகாப்டர் தளம் வேண்டும் என்பது எத்தனை ஆண்டு கால மீனவ மக்களுடைய கோரிக்கை. என்றைக்காவது இல்ல. இந்த முறையும் சொல்வார், ஹெலிகாப்டர் தளம் கொண்டு வரப்படும். ஆனால் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் அவரே சொல்கிறார். விகடன்ல ஒரு நேர்காணல் கேட்டிருந்தாங்க, நான் சில கேள்விகளை எழுப்பினேன். ஹெலிகாப்டர் தளம் கொண்டு வரும்னு சொன்னாங்களே, ஏன் கொண்டு வரவில்லை என்று அதற்கு அவர் பதில் சொன்னார், ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை என்று. எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களே? எப்படி தெரியுது? ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் ஒன்றிய அரசாக இருந்தீர்கள்? 2014 வரைக்கும் நீங்கள் தானே ஒன்றிய அரசாக இருந்தீர்கள். அப்போதெல்லாம் ஏன் கொண்டு வரவில்லை? ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் எதற்காக ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற போது நான் வெற்றி பெற்றால் ஹெலிகாப்டர் தளம் கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறீர்கள்? அப்போ ஒரு வாக்குறுதி கொடுங்க. இந்த முறை நீங்கள் வாக்குறுதி எப்படி தெரியுமா கொடுக்கணும்? ஹெலிகாப்டர் தளம் இதுக்கு முன்னாடி நான் வெற்றி பெற்றப்ப கொண்டு வர முடியல, ஏன்னா ஒன்றிய அரசு அனுமதி தரல. இந்த முறை ஒன்றிய அரசு அனுமதி தந்தால் ஹெலிகாப்டர் தளம் கொண்டு வருவேன் என்கிற வாக்குறுதியை தான் நீங்க கொடுக்கணும். அதை தாண்டி ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா என் மீனவ உடன்பிறப்புகள் செய்ய வேண்டியதை செய்வார்கள். அவர்கள் படித்தவர்கள், கற்றறிந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த முறை யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். 7 வருஷம்ங்க,
ஒரு மீனவன் கடலில் காணாமல் போனால் இறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கு 7 வருஷம். எதுக்கு 7 வருஷம்? எதுக்கு 7 வருஷம்? 7 வருஷம் கடல்ல நீந்திட்டு இருப்பாங்களா? 7 வருஷம் தாண்டி ஒருத்தர் வருவாரா? 7 வருஷம் எதுக்கு? இல்ல இல்ல, அதை நாங்கள் ஓராண்டாக மாற்றுவோம் என்கிற வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்களா இல்லையா? ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு நினைக்கிறேன் முட்டத்திலே நடந்த மீனவர் தினத்தின் போது நீங்கள் பேசினீர்களா இல்லையா? கிட்டத்தட்ட 13 கோரிக்கைகள் நீங்கள் கொடுத்தீர்களே, அந்த கோரிக்கைகளில் ஏதாவது ஒரு கோரிக்கையை என் மீனவ சகோதரனுக்காக சகோதரிக்காக நீங்கள் நிறைவேற்றியதுண்டா? அப்புறம் நாங்க எதுக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? எதுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? எங்க இந்த சாலையில ஏதாவது வாகன விபத்து ஏற்பட்டதுன்னா, தலையில் அடிபட்டது, காலில் அடிபட்டது, கையில் அடிபட்டதுன்னா ஆம்புலன்ஸ் வரும். 108 கூப்பிட்டா உடனே எடுத்துட்டு போய் நமக்கு சிகிச்சை கிடைக்கும், உயிரை காப்பாற்றி விடுவார்கள். கடல்ல வேட்டையாடக்கூடிய மீனவர்கள், அவர்களுக்கு ஒரு பாதிப்பு, அவர்களுக்கு ஒரு விபத்து. இந்த சாலையில் விபத்து ஏற்பட்டா கடல் ஆம்புலன்ஸ் கொடுக்குறியப்பா, இது ஆம்புலன்ஸ் 108 கொடுக்குறியப்பா. அது மாதிரி கடலில் எங்களுக்கு விபத்து ஏற்படுகிற போது எங்களுக்கோ எங்களுடைய படகுக்கோ ஏதாவது விபத்து ஏற்பட்டதென்றால் அந்த விபத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு கடல் ஆம்புலன்ஸை எங்களுக்கு ஏற்படுத்திதா என்று இத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, ஏன் ஏற்படுத்தி தரவில்லை என்று கொந்தளிக்கிறார்களே. மீனவ மக்களுடைய ஆளுகுரல் கேட்கிறதா இல்லையா? செய்ய மாட்டார்கள், இவர்கள் செய்ய மாட்டார்கள். நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என் அன்பு மக்களுக்கு நான் சொல்றேன், நான் இதோட நிறுத்த போறதில்லை. இன்றைக்கு தான் ஆரம்பித்திருக்கிறேன் கிள்ளியூர் தொகுதியினுடைய பரப்புரையை. ஒவ்வொரு தெருக்களிலும் பிரச்சனை இருக்கிறது. பாலப்பள்ளத்தில் திடக்கழிவு மேலாண்மை மையம் அந்த மக்களுடைய எதிர்ப்பை மீறி எப்படி தெரியுமா வாங்கியிருக்கிறாங்க? பேரூராட்சி நிர்வாகம், அங்க காங்கிரஸ் பாஜக கூட்டணி, அங்க பாலப்பள்ளம் பேரூராட்சியில பிஜேபியை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பாலப்பள்ளம் பேரூராட்சியில காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியா? எப்படி இருக்கு? அங்க 2 பேரும் சேர்ந்து மக்கள் எதிர்ப்பை மீறி மக்களுடைய குடியிருப்பு பகுதியில், வேளாண் நிலத்தில், வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில், நீர் நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை மையத்தை கொண்டு வர்றாங்களா? மக்கள்கிட்ட என்ன சொல்லி தெரியுமா கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க? நாங்கள் இந்த பகுதியில் சிறுவர் பூங்கா அமைத்து தருவோம். மக்களும் சிறுவர் பூங்கா வாங்க வாங்க நாங்கள் கையெழுத்து தருகிறோம் என்று சொல்லி மக்கள் கையெழுத்து கொடுத்ததும் திடக்கழிவு மேலாண்மை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மக்கள் போய் பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, முடியல. மக்கள் நம்மை அழைத்தார்கள், நான் மக்களோடு போய் அந்த களத்தில் நின்றேன். உடனடியாக சொன்னேன், கவலையப்படாதீங்க, என்ன செய்தாலும் இதை தடுத்து நிறுத்தும். மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் இல்ல. உடனே வாங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கூட்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கிறோம். புகார் கொடுத்து திரும்ப வந்தாச்சு. மாவட்ட ஆட்சியர் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க, உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு. அடுத்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். இந்த வேட்பாளர் கூட்டம் இருந்தனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, விட மாட்டோம். கவலையப்படாதீங்க. பாலப்பள்ளம் மக்களுக்கு நான் சொல்கிறேன், பாலப்பள்ளம் மக்களுக்கு மட்டுமல்ல, கிள்ளியூர் தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறேன், பல பிரச்சனைகள் இது போன்று நடக்கிறது. அந்த மக்களை மிரட்டுகிறதாம் பேரூராட்சி நிர்வாகம், மிரட்டுகிறாங்க. பெண்களை எல்லாம், என்னுடைய அக்கா தங்கைகள், அவங்கள போய் மிரட்டுறாங்களாங்க. அவங்க சொல்றாங்க மிரட்டல் வருகிறது சொல்லி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விளையாட்டு கதை சொல்லல. மக்கள் என்ன கேட்டாங்க? உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? சுவாசிப்பதற்கு தூய்மையான காற்று. நீ இங்க திடக்கழிவு இந்த கழிவை கொண்டு கொட்டினா நான் வாழ முடியாத ஐயா என்று அவருடைய வாழ்வாதார பிரச்சனையை சொல்கிற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மக்களோடு தான் நிற்க வேண்டும். நீ மக்களை மிரட்டினா இதுவரைக்கும் யாரும் கேட்காமல் இருந்திருக்கலாம். இனி அத்தனை இடத்திலும் நான் வந்து நிற்பேன். கிள்ளியூர் தொகுதியில் என் மக்களுக்கு சொல்கிறேன். முள்ளூர் துறையில் இப்படிதான் போய் நின்னேன். முள்ளூர் துறை மக்கள்கிட்ட அவங்க சொன்னாங்க, யாருமே வரல தம்பி, யாருமே வரல, நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு. அந்த பகுதிக்கு மட்டுமல்ல, அந்த பகுதியினுடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படாமல் இருக்கிறது. இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு பிரச்சனை மக்கள் எழுந்து போராடுறாங்க, கிளர்ந்து போராடுகிறார்கள் மக்களுடைய தேவைக்காக. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அந்த பேரூராட்சி ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இவர்கள் என்ன செய்யறது? மக்களை மிரட்டுறது. உடனே மக்கள் என்ன செய்யறாங்க? மிரட்டுறாங்க. எப்போ வேலைக்கு போனோம், வெளிநாட்டுக்கு போனோம், பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, என் பிள்ளைய பார்க்கணும், இந்த சிக்கல் எல்லாம் இருக்கு, அதனால நாங்கள் விட்டுறோம்ப்பா என்றுதான் இத்தனை காலமும் நீங்கள் இருந்தீர்கள். இனி நீங்கள் அப்படி இருக்காதீர்கள். எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை தம்பி, நாங்கள் பேக்ரவுண்டே இல்லாமல் இருக்கிறோம், அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த மண்ணில் இனி உங்களுடைய பின்புலமாக, உங்களுடைய பேக்ரவுண்டாக இந்த மண்ணின் மகன் நான் உங்களோடு நிற்பேன், உங்களுக்காக உங்களோடு கைகோர்த்து நிற்பேன். நான் இல்லை, நான் உங்களோடு நிற்பேன். என்னோடு ஒரு பெரும்படையாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் இருப்பார்கள். எல்லாவற்றையும் தாண்டி எங்கள் அண்ணன் சீமானவர்கள் என்கரம் பிடித்து உங்களோடு, என்னோடு, நம்மோடு நிற்பார்கள். உறுதியா இல்லைங்க, பார்த்துருவோம்.
எந்த அதிகார வர்க்கம் வந்தாலும் எதிர்ப்போம் எதிர்ப்போம். நாங்க பார்க்காத மாஃபியா கும்பல் கிடையாது. இந்த கனிமாவள கடத்தலுக்கு எதிராக போராடுறப்ப நாங்கள் பார்க்காத மாஃபியா கும்பல் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நிற்கிறோம், எல்லாத்தையும் விட்டு தான் நிற்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் தாண்டி நின்று சமரசம் இல்லாமல் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நான் நிற்கிறேன். என் அன்பு மக்களுக்கு ஒரே ஒரு உறுதியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யார் யாரையோ நம்பி விட்டீர்கள். காலம் காலமாக காங்கிரஸ், பாஜக, கிறிஸ்தவர்கள் என்றால் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், இந்துக்கள் என்றால் பாஜகவுக்கு ஓட்டு போடணும். நான் கேட்கிறேன், இந்துக்களின் பாதுகாவலர்கள், இந்துக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் தான் உங்களுக்கு பாதுகாவலர் என்று பாஜக சொல்கிறது. இன்னொரு புறம் கிறிஸ்தவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் தான் உங்களுக்கு பாதுகாவலர் என்று இவர்கள் சொல்கிறார்களே. எவ்வளவு பெரிய மத அரசியல், மோசடித்தனமான அரசியல். இந்த காங்கிரஸ், பாஜக ரெண்டு கட்சிகளும் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய மத அரசியல்வாதிகள். இவர்களுக்கு இந்த மத அரசியல் இல்லைன்னா இந்த மண்ணில் இவர்களுக்கு அரசியலே இல்லை. யாரு பிஜேபி காரன்? யாரு? என் பக்கத்து வீட்டுக்காரன் பிஜேபி. காங்கிரஸ்காரன் யாரு? என் பக்கத்து வீட்டுக்காரன் காங்கிரஸ். இவன் கிறிஸ்தவன், இவன் இந்து. அதை தாண்டி என் வீட்டிலே நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மற்ற எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு பெருமை, ஒரு சிறப்பு என்று என்னவென்றால் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி இருப்போம், கிறிஸ்தவனா இந்துவா இருப்போம். இருக்கா இல்லையா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்போம், கிறிஸ்தவர்கள் இந்துக்கள். இந்த மாவட்டத்தினுடைய மகத்துவம் அது இந்த மாவட்டத்தினுடைய மகத்துவம். அந்த மகத்துவத்தை சிதைக்கக்கூடிய வேலையை இந்த காங்கிரசும் பாஜகவும் மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களை பாஜக பிரித்து சென்றால்தான் கிறிஸ்தவர்களை காங்கிரஸ் பிரித்து செல்லும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பாஜக மதவாத அரசியல். ஆம், பாஜக மதவாத அரசியல். பாஜகவுடைய கோட்பாடு, சித்தாந்தம் இந்த மண்ணில் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாஜக என்கிற மதவாத அரசியல் கட்சியினுடைய அரசியலை குழி தோண்டி புதைப்பதற்கு சற்றும் அருகதை இல்லாத கட்சி தான் காங்கிரஸ் என்கிற கட்சி. பாஜகவை யாரை வைத்து வீழ்த்துவீர்கள்? யாரை வைத்து வீழ்த்த வேண்டும்? கிறிஸ்தவர்களை பிரிக்கக்கூடிய, இந்துக்களை பிரிக்கக்கூடிய, கிறிஸ்தவனையும் இந்துவையும் பிரிக்கக்கூடிய கட்சிகளை வைத்து வந்த சித்தாந்தங்களை, தத்துவங்களை வீழ்த்த போகிறீர்களா? இல்லை, கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும், நீங்கள் கிறிஸ்தவராக இருங்கள், இஸ்லாமியராக இருங்கள், இந்துக்களாக இருங்கள், நீ யாரா இருந்தாலும் நீ அண்ணன் தம்பிடா, நீ என் சித்தப்பண்டா, என் பெரியப்பண்டா. இங்க இருக்கக்கூடிய இந்துவும் இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் ஒரு தாய் வயிற்றில் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள். நீங்கள் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த சமயங்களை நீங்கள் ஏற்பதற்கு முன்பே, நீங்கள் இந்துவாக மாறும் முன்பே, இஸ்லாமியராக மாறும் முன்பே, கிறிஸ்தவராக மாறும் முன்பே, நீங்கள் எல்லோரும் இந்த மண்ணில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் தேசிய மக்களும் நீங்கள் தமிழர்கள், நாம் தமிழர். அதனால்தான் நாம் தமிழராக இந்த மண்ணில் நாங்கள் இருக்கிறோம். யாரோடு நீங்கள் நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நண்பு மக்களுக்கு சொல்கிறேன், அடுத்தடுத்து வருவேன், ஏற்கனவே வந்தேன். ஒவ்வொரு பகுதிகளிலும் இனி அடுத்த 3 மாத காலம், 4 மாத காலம் ஒவ்வொரு பகுதியாக வருவேன், உங்களோடு நிற்பேன். நான் இந்த சட்டமன்ற தொகுதியில் வெல்வது உறுதி. ஏன் இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, எங்கள் தாத்தன் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி. அவர்தான் இந்த மண்ணின் முதல் சட்டமன்ற உறுப்பினர், மார்ஷல் நேசமணி. அவருடைய காலம் முடிந்து விட்டது. அவர் எங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கடமையை கையெழுத்து சென்றிருக்கிறார். நேசமணியினுடைய வழியே வந்தவர்கள், நேசமணியை முழுமையாக படித்து, நேசமணியின் அரசியலை முழுமையாக உள்வாங்கி கொண்ட நேசமணியின் வழியே வந்த நாங்கள் இந்த மண்ணில் வென்று, நேசமணியும் அவரோடு நின்று போராடிய போராளிகளினுடைய கனவை நனவாக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான் இதுவரை பேசியதெல்லாம் உண்மை, அது சரி என்று நீங்கள் நினைத்தால் மட்டும் விவசாயி சின்னத்தில் எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயிரோட்டமான சிறப்புரையாற்றிய நாம் தமிழர் கட்சி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஹிம்லர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் புதுகை கு. ஜெயசீலன் அவர்களை எழுச்சி உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தமிழர் கட்சியின் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின்
வெற்றி வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அன்பு தம்பி ஹிம்லர் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். தொல்காப்பியத்தில் நிலமும் பொழுதும் முதலென கொள்க என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவார். இன்றைக்கு நாம் படிக்கின்ற வரலாறுகள் அனைத்தும் நிலத்தை காப்பதற்கான போராட்டங்களை தான். அந்த நிலங்களை காப்பாற்றி தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தியதைத்தான் இன்றைக்கு நாம் வரலாறாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். இன்றைக்கு அரபுலகில் இஸ்ரேலின் ஆதிக்கத்தை எதிர்த்து பாலஸ்தீன் போராளிகளும் அந்த பொதுமக்களும் பன்னெடுங்காலமாக தங்களுடைய நிலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதைப் போலவே ரஷ்யாவின் ஆதிக்கத்தை எதிர்த்து தனது நிலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உக்ரைன் மக்கள் ஒரு வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சீனாவின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து தங்களுடைய நிலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டத்தை இந்தியாவின் துணையோடு தலாய் லாமா திபெத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஸ்பெயின் ஆதிக்கத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன் நிலத்தை காத்துக் கொள்வதற்காக காட்டலேனியா போராடிக் கொண்டிருக்கின்றது. அதை போலவேதான் சிங்கள பேரினவாதம் எங்கள் நிலத்தை, தமிழர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து எங்கள் உரிமையை பறித்த பொழுது தந்தை செல்வா துவங்கி வைத்த அந்த விடுதலை போராட்டத்தை எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரனும் விடுதலை புலிகளும் தொடர்ந்தார்கள். தமிழர் நிலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டத்தை இன்று வரை அந்த மண்ணில் எங்கள் மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதைப் போலவே இந்த மண்ணில், இந்த தமிழ்நாட்டில் தென் திசையில் 1945 துவங்கி ஐயா மாப்போசி அவர்களால் 1963 வரை ஒரு வீரம் எறிந்த நில மீட்பு போராட்டம் ரத்தையும் சதையுமாக இந்த மண்ணில் நடந்தது. இந்த மண்ணில்தான் 1948 ஆண்டு
தமிழர்கள் தங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுவதற்காக, வாக்குரிமை கேட்டு போராடியதற்காக மலையாள இனவெறி பிடித்த திவானால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த மண்ணில் தான் நிலத்தை மீட்பதற்கான போராட்டத்தில் மலையாள இனவெறி பிடித்த பட்டம் தானு பிள்ளையால் 11 தமிழர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். இந்த நில மீட்பு போராட்டத்தை வடக்கில் மாபோ சிவஞானம் அவர்கள், கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள், அதை போலவே தென் திசையில் குமரி பகுதியில் ஐயா மார்சல் நேசமணி, அவரோடு இணைந்து அப்துல் ரசாக், சாம் நதானியல், குஞ்சநாடார், சிதம்பரம் இல்லை, இப்படி எண்ணற்ற தமிழர்கள் ஒரு வீரம் எறிந்த போராட்டத்தை தங்களுடைய தாய் நிலத்தை மீட்பதற்காக அந்நிய ஆதிக்கத்திடமிருந்து இங்கே நடத்தி இருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டின் தாய் நிலத்தை மீட்பதற்கான போராட்டத்தில் அதன் ஒரு பகுதியாக ஜல்லிக்கட்டு என்கின்ற போராட்டத்தை இங்கே தமிழ்நாடு முழுவதும் உலக தமிழர்கள் நடத்திய பொழுது அந்த போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அன்றைக்கு தொடங்கி அவனுடைய அரசியல் பயணம் இன்றைக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு இணைந்து இழந்ததை காக்கவும் இருப்பதை மீட்கவும் நாம் தமிழர் என்கின்ற அரசியல் அமைப்பில் தன்னை தளபதியாக இணைத்துக் கொண்ட தம்பிதான் எனதருமை தம்பி ஹிம்லர் அவர்கள். அவன்தான் இந்த சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்றான். அவனுக்கு இல்லாத தகுதி இனிமேல் காங்கிரஸ் கட்சியால் நிறுத்தப் போகின்ற வேட்பாளருக்கும் பாரதிய ஜனதா கட்சியாவில் நிறுத்தப் போகின்ற வேட்பாளருக்கும் அந்த தகுதி இருக்கும் என்று நீங்கள் நினைத்திருக்கின்றீர்களா? காங்கிரஸ் கட்சியில் உண்மையோடும் நேர்மையோடும் கடைசி வரை ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இருந்தான். அது எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அங்கே உண்மையிலேயே ஒரு காங்கிரஸ் கூட உண்மையானவன் கிடையாது. ஏன்? காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து வாக்கு செலுத்தினால்தான் இந்த மண்ணில் பாசிச சக்தியான பாரதிய ஜனதா அதிகாரத்திற்கு வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற எனதருமை சொந்தங்களே, எப்படி உலகெங்கும் ஏதாவது ஒரு இன்னல், ஏதாவது ஒரு பிரச்சனை உலகில் எங்கேயாவது ஒரு மூலை முடுக்கில் நடக்கின்றது என்றால் அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்று நீங்கள் தேடி சென்றால் அந்த வேறு எங்கே இருக்கும் என்றால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் தான் இருக்கும். அதே போல விடுதலை பெற்ற இந்தியாவிலும் சரி, விடுதலைக்கு முன்பாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து ஒரு வீரம் எறிந்த விடுதலை போராட்டம் இந்திய துணைக்கண்டத்தில் நடந்தது. இந்த வரலாற்றை நீங்கள் படித்து ஆய்வு செய்கின்ற பொழுது விடுதலைக்கு பிறகு 60 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டது காங்கிரஸ் கட்சி. இந்த நாட்டில் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது காரணம் என்று நீங்கள் தேடி பார்த்தால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த கதர் சட்டை போட்ட பயங்கரவாதிகள் தான் காரணமாக இருப்பார்கள். இந்தியா விடுதலை பெற்று தமிழ்நாட்டில் 1964-65 உயிரெஞ்செறிந்த போராட்டம், மொழியை காக்கின்ற போராட்டம் இந்த மண்ணில் நடந்தது. முதலில் இந்த மண்ணில் இந்தியை திணித்தது காங்கிரஸ் கட்சி. 1935 37 காலகட்டத்தில் ராஜாஜி அவர்கள் இங்கே சென்னை ராஜதானியின் சென்னை மாகாணத்தின் அதிபராக இருந்தார். முதலில் இந்தியை திணித்தது அவர்தான். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்
ராஜாஜி அவர்களை குள்ளுகப்பட்ட ராஜாஜி என்று சொன்னார்கள் நீதி கட்சியை சார்ந்தவர்கள். ஈரோட்டு இத்து போன தடியை இன்று வரை தொங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட கழகத்தின் வாரிசுகள் அன்றைக்கு குள்ளுகப்பட்ட ராஜாஜி என்று சொன்னார்கள். அந்த குள்ளுகப்பட்ட ராஜாஜி தான் இந்தியை திணித்ததோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு தாளமுத்து நடராஜன் என்று 2 பேர் சாவிற்கு காரணமாக இருந்தவன். அன்றைக்கு இந்தியை எதிர்த்து அன்னை தமிழை காக்கின்ற போரில் தாளமுத்து நடராஜன் என்ற 2 பேரும் தமிழர்கள் அன்றைக்கு சிறையிலேயே அடித்துக் கொல்லப்பட்டார்கள். அதே ராஜாஜியோடு தான் 1967 ஆண்டு தாளமுத்து நடராஜன் வீர மரணத்திற்கு காரணமான ராஜாஜி, இந்தியை திணித்த ராஜாஜியோடு கூட்டணி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா தலைமையில். மறந்து விடாதீர்கள். இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 1964-65 இரண்டாம் கட்டம் இந்தி போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையில் அதிகாரத்தை கைப்பற்றியது 67களில். அந்த 64-65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நண்பர்களே, அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை துவங்கி வைத்தவன் கீழப்புலவர் சின்னசாமி. சின்னசாமி துவங்கி வைத்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் கீழப்புலவர் சின்னசாமி, விருகம்பாக்கம் ரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், சிவகங்கை ராஜேந்திரன், மயிலாடுதுறை சாரங்கபாணி, ஆசிரியர் வீரப்பன் உள்ளிட்ட 12 பேர் தங்கள் உடம்பில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு, பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு, நஞ்சை அருந்தி நம்முடைய தாய்மொழியை காக்கின்ற தன்மான போரில் வீரமரணம் அடைந்தார்கள். அதே சமயத்தில் பொள்ளாச்சியில் ஆண்களும் பெண்களும் சிட்டுக்குருவியை போல் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்தியா விடுதலை பெற்று தமிழ்நாட்டிற்கு முதலில் ராணுவம் வந்தது 1965 பக்தவச்சலம் ஆட்சியில். இந்த காங்கிரஸ் கயவர்கள் தான் இந்திய ராணுவத்தை அழைத்தார்கள். எங்களால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் அடக்க முடியவில்லை, போராடுகின்ற தமிழர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று பக்தவச்சலம் மட்டும் சொல்லவில்லை, தந்தை பெரியாரும் அன்றைக்கு சொன்னார் என்பது வரலாறு. திராவிடர்களுக்கு வேண்டுமேனால் தந்தை பெரியாராக இருக்கலாம், அவர் எங்களுக்கு ஒருபோதும் தந்தையும் கிடையாது, தகப்பனும் கிடையாது, அவரோடு எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. 64 இந்திய ராணுவம் வந்து பொள்ளாச்சியில் போராடிய தமிழர்களை காக்காயை போல் சுட்டுக் கொன்றது. பொள்ளாச்சி வீதி எங்கும் பெண்கள். ஒரு பெண் செத்து கிடக்கின்றால் அந்த செத்துப்போன பெண்ணின் இடுப்பில் ஒரு கை குழந்தை. நண்பர்களே, இது நடந்தது ஈழத்தில் மட்டுமல்ல. ஈழத்தில் சிங்களவன் தமிழர்களை எப்படி சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் இங்கே காங்கிரஸ்காரன் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த காங்கிரசின் ஆட்சியில்தான் இங்கே தமிழர்கள் பொள்ளாச்சியில் மாணவர்கள், இளைஞர், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் என்று வயது வித்தியாசம் இல்லாமல் இந்திய எதிர்ப்பு போரில் இறந்து போனார்கள், வீர மரணம் அடைந்தார்கள். மறந்து விடாதீர்கள். இந்த காங்கிரஸ் கட்சி தான் குமரி தமிழர்களை காக்கப் போகின்றதா? அப்படி என்றால் பாரதிய ஜனதா உள்ளே வந்து விடுமே. 1967 இருந்து இன்று வரை தமிழ்நாட்டை 58 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, புலி வருதுன்னு ஒரு பூச்சாண்டி காமிப்பாங்க. ஐயோ புலி வருது, எல்லாரும் என் மேல வந்து படுத்துங்க அப்படின்னு.
அதுபோலதான் திமுக. ஐயோ பாஜக வருது, எல்லாரும் என்னோட கூட்டணி சேருங்க. ஏன்? அப்படிதான் ஜெயிக்க முடியும். 58 ஆண்டுகளாக நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கின்றீர்கள். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள். பிறகு எப்படி பாரதிய ஜனதா உள்ளே வந்துவிடும் தமிழ்நாட்டில்? பாரதிய ஜனதாவை உள்ளே தமிழ்நாட்டிற்குள் அனுமதித்தது யார்? RSS அனுமதித்தது யார்? இந்த திருவாரூர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் ஆரம்பிச்சது. அது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, திருக்குவளை முன்னேற்ற கழகம். அது கழகம் அல்ல, கார்ப்பரேட் கட்சி. அது RSS ஒரு சமுதாய இயக்கம், சமூக இயக்கம் என்று சொன்னது சீமானா? என்று சொன்னது யார்? இதே திமுக. காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டிய தீர்வேன். அது ஜமீன்தார் கட்சி, அது சாதி வெறி பிடித்த கட்சி. அந்த கட்சியில் தான் RSS சிந்தனை கொண்ட அத்தனை பார்ப்பானும் பிராமணனும் இருக்கின்றான் என்று மேடை தூரம் முழங்கியது யார்? பெரியாரும் அண்ணாவும். அதே காங்கிரஸ் கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கின்ற அயோக்கியர்கள் யார்? இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள்தான், இந்த திராவிட திருவாளர்கள் தான், ஐயா கருணாநிதி தான். RSS ஒரு சமுதாய இயக்கம், சமூக இயக்கம். எப்படி முஸ்லீம் லீக் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சமூக இயக்கமாக, சமூக பாதுகாப்பு இயக்கமாக இருக்கின்றதோ, அதுபோல் இந்துக்களுக்கு சமுதாய சமூக இயக்கமாக இருப்பது RSS என்று சான்றிதழ் வழங்கியது யார் என்றால், அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன், முத்தமிழ் காவலர், முடிசூடா வேந்தர் ஐயா கருணாநிதி. மறந்து விடாதீர்கள். இந்த கருணாநிதி தான் 2001ஆம் ஆண்டு வாஜ்பாயோடு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தார். அந்த கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவர் தான் ஐயா திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள். அவர் சொல்றாரு, சீமான் அவர்கள் பிஜேபி பெற்றுப்பட்ட, RSS பெற்றுப்பட்ட குழந்தை என்று. அன்றைக்கு முதுபெரும் தலைவர், இன்றைக்கும் அவர் முதுபெரும் தலைவர். தனது 101வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஐயா நல்லக்கண். இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளைக்காரனை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடிய பெருமகனார் ஐயா நல்லக்கண்ணு. இந்திய பொது உடைமை கட்சியின் மூத்த தோழர் நல்லக்கண்ணு. இன்றைக்கு வாழும் சாட்சியாக, வாழும் வரலாறாக ஐயா நம்மளோடு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த பெருமகன் கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கின்றார் இந்திய பொது உடைமை கட்சியின் சார்பில். அந்த பெருமகனை எதிர்த்து போராடுகின்றவர், எதிர்த்து போட்டியிட்டவர் இன்றைக்கு இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக இருக்கின்ற CP ராதாகிருஷ்ணன். அந்த CP ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வைத்து இந்தியத்தின் விடுதலைக்காக போராடிய, ஆங்கில வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி விடுதலை தளம்பேறிய, சிறை சென்ற பொது உடைமை கட்சியின் மூத்த தோழர், தன்னலமற்ற தொண்டன், மக்கள் தலைவனாக இருக்கின்ற ஐயா நல்லக்கண்ணுவை தோற்கடித்தது யார் தெரியுமா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதி கும்பல். இன்றைக்கு வெட்கமில்லாமல் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தகைமைசால் தமிழறிஞர், தகைமைசால் தமிழர் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு பத்திரம் வாசிக்கின்றார். எவ்வளவு பெரிய வரலாற்று கொடுமை என்று பாருங்கள். இவர்கள் தான் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களை, நாம் தமிழர் கட்சியை பாஜகவின் பி டீம் என்று சொல்கின்றார்கள். மெயின் டீமே நீங்க தான்ப்பா. பாரதிய ஜனதாவின் மெயின் டீம் ஏ டீம் தான் திமுக, அதன் கூட்டணி கட்சிகள். நாங்கள் பி டீம் இல்லை, நாங்கள் பி டீம். வி ஆர் பிரபாகரன் டீம். எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம்! இதைத்தான் எனக்கு முன்பாக பேசிய
வளைகுடா நாடுகளின் பொறுப்பாளராக இருக்கின்ற எனது அருமை தம்பி ரவிவர்மன் குறிப்பிட்டார். காங்கிரஸ் என்பது கதர் சட்டை போட்ட பயங்கரவாதிகளின் கூடாரம், பாரதிய ஜனதா என்பது காவி சட்டை போட்ட பயங்கரவாதிகளின் கூடாரம். இவர்கள் ரெண்டு பேருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டு பேருக்கும் என்ன கனவு? ரெண்டு பேருடைய தாய்மார். இவர்கள் இந்திய தாய் என்பார்கள், அவர்கள் பாரத மாதா என்பார்கள். இவர்கள் ஒன்றுபட்ட இந்தியா என்பார்கள், அவர்கள் அகண்ட பாரதம் என்பார்கள். இவர்கள் வந்தே மாதரம் என்று சொல்வார்கள், இவர்கள் ஜெய்ஹிந்த் என்று சொல்வார்கள். இந்த வந்தே மாதரம், இந்த ஜெய்ஹிந்த் என்கின்ற சொல்லையே இந்த இந்திய துணைக்கண்டத்திற்கு கொடுத்தது இந்த நாஞ்சில் மண்ணில் பிறந்த மாவீரன் செண்பகராமன் கொடுத்த பிச்சை. பல பேர் அர்ஜுன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெய்ஹிந்த்னா அர்ஜுன் கொடுத்தது. ஜெய்ஹிந்த் செண்பகராமன் என்ற பெயர் இந்த நாஞ்சில் நாட்டில் பிறந்த ஹிட்லரையே வியக்கச் செய்த மாவீரன். எனவே உங்களை காப்பாற்றுவது பாரதிய ஜனதாவிற்கு மாற்று காங்கிரஸ் அல்ல, காங்கிரசிற்கு மாற்று பாரதிய ஜனதா இல்ல. இந்த இரண்டு கட்சிக்கு மாற்று திருட்டு திராவிடம் அல்ல, அது நாம் தமிழர் மட்டும்தான். காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து அபாயகரமான திட்டங்களையும் இன்றைக்கு அதைவிட மூர்க்கமாக செய்து கொண்டிருப்பது யார்? பாரதிய ஜனதா. ரெண்டு கட்சிக்கும் கொள்கையில் வேறுபாடு என்ன? ஒன்றுதான். காங்கிரஸ் கட்சியும் இந்தியை திணித்தது, பாரதிய ஜனதா இந்தியை மட்டும் திணிக்கவில்லை, இந்திக்காரனையும் சேர்த்து திணிக்கின்றது. பாரதிய ஜனதா ஆட்சியிலும் கோயில் கருவறைக்குள் சமஸ்கிருதம் ஒலித்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சமஸ்கிருதம் தான் கோயில் கருவறைக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் மீனவன் கொல்லப்பட்டான், பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி காலத்திலும் என் மீனவன் கொல்லப்படுகின்றான். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியிலும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போகின்றார்கள். காங்கிரஸ் கட்சி ஆண்ட பொழுதும் என்னுடைய முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்கவில்லை, அவன்தான் என் முல்லை பெரியாரின் பிரச்சனைக்கான காரணமே. கேரளாவை மாறி மாறி ஆண்டு கொண்டிருப்பது யார்? கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும். முல்லை பெரியாற்றில் தேவையான அளவு தண்ணீரை தமிழ்நாடு அரசு தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகும் இன்று வரை நம்மளால் முல்லை பெரியாற்றில் நீரை தேக்கி வைக்க முடியவில்லை. நமக்கான உரிய நீரை மலையாளிகள் தர மறுக்கின்றான். அது கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் தர மறுக்கின்றான், காங்கிரஸ் ஆண்டாலும் தர மறுக்கின்றான். அச்சுதானந்தன் என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார், கேரளாவை ஆண்டார், கம்யூனிஸ்ட் கட்சிக்கார். அப்பொழுது முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இங்கே மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். ஈழத்தில் எப்படி நம் பெண்களை கற்பழித்தானோ, ஈழத்தில் நம் பெண்களை எப்படி அவமானப்படுத்தினானோ, ஈழத்தில் நம் பெரியோர்களையும் முதியோர்களையும் எப்படி சித்திரவதை செய்தானோ சிங்களன், அதே போல் முல்லை பெரியாற்று உரிமை நாம் கேட்டு போராடிய போது உச்சநீதிமன்றம் அந்த அணை தரமாக இருக்கின்றது, தகுதியாக இருக்கின்றது, பாதுகாப்பானதாக இருக்கின்ற தீர்ப்பை வழங்கிய பொழுது மலையாளிகள் கொந்தளித்தார்கள். இன வெறி பிடித்து தமிழர்கள் அடர்ந்து வாழ்கின்ற தேவிகுளம் பீர்மேடு பகுதியில், மூணாற்று பகுதியில் இருந்த பெண்களை கற்பழித்தான், முதியோர்களை அடித்தான், இளைஞர்களை விரட்டி அடித்தான். பார்த்துக் கொண்டிருந்தோம். அகதி போல் ஓடி வந்தார்கள். அதிகாரத்தில் கேரளாவில் யார் வந்தாலும், அதிகாரத்தில் யார் வந்தாலும் மலையாளி என்கின்ற இன உணர்வோடு இருக்கின்றான். கம்யூனிஸ்டுகள் வந்தாலும் கட்சிதான் கம்யூனிஸ்ட், ஆனால் மலையான உணர்வோடு இருப்பார்கள், இன உணர்வோடு இருப்பார்கள். முதலில் நான் மலையாளி, அதன் பிறகுதான் கம்யூனிஸ்ட். முதலில் நான் மலையாளி, அதன் பிறகுதான் காங்கிரஸ். முதலில் நான் மலையாளி, அதன் பிறகுதான் நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன்.
அப்பொழுது அமைச்சராக இருந்த அச்சுதானந்தன் அவர்கள் முல்லை பெரியாற்று அணையை கடப்பாறையை தூக்கி கொண்டு இடிப்பேன் என்று ஓடி வந்த பொழுது அவர் இரண்டு பக்கத்திலும் ஒடியாந்தவர்கள் யார் தெரியுமா? காங்கிரஸ் காரணம் காவி சட்டை போட்ட இந்த பாரதிய ஜனதாவு தான் ஓடி வந்தார்கள். காரணம் மலையாளிகள் இன உணர்வோடு என்னுடைய தாய்மொழி மலையாளம், என்னுடைய தாய்நாடு கேரளா, எங்கள் நிலத்தையும் என் மண்ணையும் என் நீரையும் பிற மொழியாளனுக்கு தமிழனுக்கு விட்டு தர மாட்டோம் என்று இன உணர்வோடு நிற்கின்றான். ஆனால் மான தமிழன் தான் இன்றைக்கு சாதியாக மதமாக பிரிந்து நிற்கின்றான். எனவேதான் மாறி மாறி இந்த காங்கிரஸ் கட்சி இங்கே தொடர்ச்சியாக உங்களை ஏமாற்றி ஆண்டு கொண்டிருக்கின்றது. திராவிட கட்சி திமுக அதிமுக நம்மளை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? பாரதிய ஜனதாவை உள்ள விடக்கூடாது, அதனால காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவோம். காங்கிரஸ் உள்ளே வந்து விடக்கூடாது, எனக்கு பிடிக்காது, நாங்கள்லாம் இந்துக்கள், நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுவோம். என்னமோ பாரத மாதா வயிற்றில் நேரடியாக குமரி மாவட்டத்தில் இந்துக்கள்லாம் பிறந்தது மாதிரி நான் கேட்கின்றேன். இந்துக்கள் இருப்பதாக தப்பில்லை. உங்களை இந்துக்களாக இந்து மதம் ஏற்கின்றதா? உங்களை இந்துக்களாக இந்து மதம் ஏற்கின்றதா? இந்துக்களாக இந்து மதம் உங்களையும் என்னையும் தமிழர்களையும் ஏற்றுக்கொண்டிருந்தால் சங்கரமடத்தின் அதிபராக எங்கள் ஐயா ஒருவேளை மார்ஷல் நேசமணி உயிரோடு இருந்தால் உள்ளே உட்கார வைப்பார்களா? சங்கரமடத்தின் அதிபராக ஒரு வெள்ளாளர் உள்ளே இருக்க முடியுமா? சங்கரமடத்தின் அதிபராக ஒரு முக்குளத்தோரத்தை சேர்ந்த மரவசாதி உள்ளே அதிபராக இருக்க முடியுமா? RSS தலைமை பீடத்தில் நீங்களும் இந்து நானும் இந்து, நீனும் நானும் பாரத மாதாவிற்கு பிறந்திருப்பது உண்மை என்றால் அண்ணன் எச் ராஜா அவர்கள் நம்மளை அழைத்துக் கொண்டு போய் RSS தலைமை பீடத்தில் RSS தலைவராக நம்மளை உட்கார வைப்பாரா? நீனும் இந்து நானும் இந்து என்று. அங்கே பிராமணராக பிறப்பது மட்டுமல்ல, RSS தலைவராக இருக்க வேண்டும் என்றால் பிராமணரில் உயர்ந்த சித்பவன் பிராமணராக நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பேதத்தை கொண்டதுதான் இந்து மதம். எனவேதான் நாங்கள் பிறப்பால் இந்துக்கள் அல்ல, வழிபாட்டு முறையால் இந்துக்கள். நாங்கள் பிறப்பால் கிறிஸ்தவர்கள் அல்ல. இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால், அவன் வழியை ஏற்றுக்கொண்டதால், இறைவனை அடைகின்ற வழியை ஏற்றுக்கொண்டதால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். நபிகளாரின் பொன்மொழிகளை, அவருடைய வழிமுறைகளை, சமண முறைகளை, அந்த ஒழுக்க முறைகளை, நாங்கள் இறைவனை அடைகின்ற வழியை நாங்கள் ஏற்றுக்கொண்டதால் நாங்கள் இஸ்லாமியர்கள். சாதியும் மதமும் இடையில் வந்தது, தமிழர் என்கின்ற அடையாளம் தான் ஆதியில் வந்தது. எனவே நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர்கள் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கின்றார். சாதியாக மதமாக நினைத்திருந்தால் குமரி மண் இன்றைக்கு கிடைத்திருக்குமா? நாட்டை காக்க ஒரு வீட்டிற்கு ஒரு தமிழா விரைந்து வா என்று மார்ஷல் நேசமணி இங்கே குரல் கொடுத்தார். எல்லோரும் ஓடி சென்றோம். தாய் நிலத்தை காப்பதற்காக, குமரி மண்ணை காப்பதற்காக. வடக்கெல்லையில் சென்னையையும் திருத்தணியையும் புத்தூரையும் சித்தூரையும் மீட்பதற்காக மாபோசி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சொன்ன பொழுது சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் அவர் அழைத்தவுடன் ஓடி சென்றது இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிய கவிஞர் காமு ஷரீப். மார்ஷல் நேசமணி ஐயா இங்கே அழைத்த பொழுது நான் தமிழன் என்று ஓடி போய் பக்கத்தில் நின்றது அப்துல் ரசாக் என்கின்ற இஸ்லாமியன். PS மணியும் குஞ்ச நாடாரும் அப்துல் ரசாக்கும் நான் மதம், நான் இந்த மதம், நான் இந்த சாதி என்று நினைத்திருந்தால் குமரி இன்றைக்கு மலையாளிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்திருக்கும். இந்த நிலம் சாதியை விட மதத்தை விட நாம் இனம், நாம் தமிழர் என்கின்ற தேசிய இனத்தின் ஒப்பற்ற மாந்தர்கள்
என்கின்ற அந்த தேசிய இன உணர்ச்சியின் அடிப்படையில் ஒன்றிணைந்து போராடியதின் காரணமாகத்தான் மலையாள இனவெறி ஆதிக்கத்திலிருந்து தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து நாம் இன்றைக்கு இந்த குமரி மண்ணை மீட்டிருக்கின்றோம். அதைத்தான் நாம் தமிழர் சொல்கின்றது, அதைத்தான் அண்ணன் சீமான் சொல்கின்றார். நீ சாதியாக மதமாக பிரிந்து நிற்கின்ற வரை உனது உரிமையை அவன் பிடுங்கிக் கொண்டே இருப்பான். என்றைக்கு சாதி கடந்து மதம் கடந்து தேசிய இன உணர்ச்சியோடு நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் என்கின்ற உணர்வோடு நின்றால் அதுதான் நமக்கு எல்லாவற்றிற்கும் தீர்வை தரும் என்கின்ற இந்த அரசியலை உணர்ந்த காரணத்தினால்தான் இளம் வயதில் தம்பி ஹிம்லர் நாம் தமிழர் என்கின்ற குடும்பத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு நிற்கின்றான். இதை இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு புதிதாக இன்னொருத்தர் கிளம்பி வருகின்றார், நான் தான் எல்லாவற்றிற்கும் மாற்று என்று. எனக்கு யாரும் போட்டி இல்லை களத்தில். உண்மையிலே போட்டி களத்தில் அவருக்கு போட்டி அவங்க கட்சி தொண்டர்கள் தான். அவருக்கு அந்த கட்சி தொண்டர்களுக்கு தான் போட்டியே. பாரதி தான் பாடுவான், சொந்த சகோதரர்கள் செத்து மடிதல் கண்டு சிந்தை இறங்காரடி கிளியே என்று பாரதி பாடுவான். சொந்த கட்சிகாரன் செத்ததை கண்டு சிந்தை இறங்காமல் எடுத்தேம்பாரு ஓட்டம், படுத்தேம்பாரு பனையூர் பங்களாவில், விழித்தேன்பாரு 21 நாளுக்கு அப்புறம் எழுந்திருச்சு கேட்கிறாரு, என்னது இந்திரா காந்தி அம்மா சுட்டு கொன்னுட்டாங்களா என்று. இப்படிப்பட்ட ஒரு தலைவன். கூட்டம் வருது, பயங்கரமா கூட்டம் வருது, எப்படியாச்சும் அவர் தான் ஜெயிப்பார் என்று பல கிறுக்கர்கள் சொல்லிக் கொண்டு தெரிகின்றார்கள். ஆட்டுக்கார அலமேலு என்று ஒரு படம் வந்தது தமிழ்நாட்டில். அந்த படம் வந்த பொழுது அந்த படத்தில் ஒரு ஆடு நடிச்சது. அந்த நடிச்ச ஆட்ட படம் ஓடுறதுக்காக ரோடு ஷோன்னு நடத்தினாங்க தமிழ்நாடு முழுக்க. ஒரு லாரியில் நிற்க வச்சு ஜோடிச்சு ஆடு தமிழ்நாடு முழுக்க வளம் வந்தது. ஆடு போற இடத்துக்கெல்லாம் பயங்கர கூட்டம். நீங்க ஆடுங்க இன்னொரு ஆளை நினைச்சிடாதீங்க. நான் ஆட்டுக்கார அலமேல் படத்தில் நடிச்ச ஆட்ட சொல்றேன். ஆடு போற இடத்துல எல்லாம் பயங்கர கூட்டம். மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு ஆட்டை பார்ப்பதற்காக வரிசை வரிசையாக நின்றார்கள். அப்படி நினைச்சிருந்தா தமிழ்நாட்டில் ஆடுதான் முதலமைச்சராக இருந்திருக்கணும், கூட்டம் கூடின காரணத்துக்காக. அப்பதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதினார், ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருந்தது, ஆனால் என் மக்கள் தான் மந்தைகளாக மாறிவிட்டார்கள் என்று. ஒரு தேசிய இனத்தின் விடுதலையை, அதன் உரிமையை மந்த சிந்தனை கொண்ட மந்தை மக்களால் முடிவு செய்ய முடியாது. அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், 1000 பேரை எனக்கு திரட்டி, லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி தாருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. 1000 இளைஞர்களை திரட்டி தாருங்கள், நான் இந்த உலகத்தையே மாற்றி காண்பிக்கின்றேன் என்று விவேகானந்தர் சொன்னார். அதே போல்தான் இந்த நாம் தமிழர் கட்சியை துவங்குகின்ற பொழுது 42 பேர் அண்ணன் சீமானோடு சேர்ந்து துவங்கினோம். இன்றைக்கு அந்த கட்சி 38 லட்சம் பேர் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் 3வது கட்சியாக 8.22 விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கின்றது என்றால் எங்களோடு எங்கள் அண்ணன் சீமானோடு இணைந்து நின்றது ஆடுகள் அல்ல, அணில்கள் அல்ல, புலிக்கூட்டம். அந்த புலிக்கூட்டத்தின் ஒரு புலிதான் இந்த தொகுதியில் நிற்கின்ற என் தம்பி ஹிம்லர். எனவேதான் இந்த பகுதியில் இருக்கின்ற நாங்கள் இந்த மக்களிடத்தில் கேட்கின்றோம், உங்கள் வலிமை மிகுந்த வாக்கு ஆடுகளுக்கா, அணில்களுக்கா, இல்லை புலிகளுக்கா என்று கேட்கின்றோம். 2 கட்சிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது.
என்ன கொள்கையில் இவர்களுக்கு வேறுபாடு? அதே போல பாரதிய ஜனதாவிற்கும் காங்கிரசிற்கும் கொள்கை அளவில் என்ன வேறுபாடு? ஒரே கொள்கைதான், மக்களை ஏமாற்றுவது, கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்தை பதுக்கி வைப்பது, பதுக்கி வைத்த பணத்தை படோடபாமகமாக வாழ்வது. இதுதான கொள்கை. என்ன கொள்கை இவர்களிடத்தில் இருக்கின்றது? இந்த குமரி மண்ணை மீட்பதற்கான போராட்டத்தில் 85,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை நாம் இழந்தோம். பலமான தமிழ் பிரதேசங்கள் எல்லாம் போனது. அந்த நிலத்தை மீட்பதற்கு இங்கே காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் ஏதாவது ஒன்றை செய்தார்களா? மாப்போசி என்கின்ற காங்கிரஸ்காரன் தான் வடக்கேயும் தெற்கேயும் சுற்றி சுற்றி சுழன்று வந்தான் இந்த மண்ணை மீட்பதற்கு. சரி, அது போகட்டும். இன்றைக்கு தொடர்ச்சியாக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் இந்திய கடற்பரப்பில். நாதியற்ற மீனவனுக்கு குரல் கொடுப்பது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். நினைத்து பாருங்கள், எதற்காக நடந்த மீனவர் படுகொலை ஏன் தொடர்ச்சியாக நடக்கின்றது? கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யார்? சிங்களவனுக்கு காங்கிரஸ் கட்சி. ஒரு அடி நிலப்பரப்பை எந்த நாடும் இழக்காது. ஆனால் இந்திய துணைக்கண்டம் இழந்திருக்கின்றது. பாகிஸ்தான் யுத்தத்தின் போது 2000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை இந்த காங்கிரஸ் கட்சி இழந்தது. பாகிஸ்தான் யுத்தம் நடந்த பொழுது அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ். சீன யுத்தம் நடந்த பொழுது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடந்த பொழுது அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ். சீனாவிடம் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு இழந்தது அதிகாரத்தில் இருந்த பொழுது, அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது. அதே போலதான் தூக்கி கொடுத்தார்கள் கச்சத்தீவை. யார் விட்டு சொத்து? இந்திரா காந்தியின் ஆத்தா புருஷன் விட்டு சொத்தா கச்சத்தீவு? என் தாத்தன் சேதுபதியோட சொத்துடா. கருணாநிதியின் சொத்தா? எம்ஜிஆரின் சொத்தா? மோடியின் சொத்தா? எங்கள் சேது மன்னர்களுடைய சொத்து. வரலாற்று ஆவணங்களை புரட்டிப்பார். யாரை கேட்டு தமிழ்நாட்டு நிலத்தை, எங்களுக்கு சொந்தமான தமிழர் நிலத்தை, எங்களை கொண்டொழித்துக் கொண்டிருக்கின்ற, என் இனத்தை கொண்டு அழித்துக் கொண்டிருக்கின்ற சிங்களவனுக்கு எதற்கடா தூக்கி கொடுத்தாய்? காங்கிரஸ் நாய்களே, எதற்கு தூக்கி கொடுத்த என் நிலத்தை? இன்று வரை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அதிமுகவை சார்ந்த தம்பிதரை பதிவு செய்கின்றார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தின் விவாதத்தில் பதிவு செய்கின்றார். ஜல்லிப்பட்டினத்தில் இதுவரை சிங்கள பேரினவாதம் சுட்டுக் கொன்றதில் 800 தமிழ்நாட்டு மீனவர்கள் செத்து போயிருக்கின்றார்கள் என்று. யார்? என் தாய் நிலத்தை எதற்காக கொடுத்தாய் சிங்களவனுக்கு? காங்கிரஸ் கட்சியிடம் பதில் இருக்கின்றதா? எங்கள் அண்ணன் கிருணான் நாம் தமிழர் கட்சி துவங்கிய பொழுது சொன்னான், தமிழ்நாட்டில் இனிமேல் இந்திய கடற்பரப்பில் என்னுடைய தமிழ்நாட்டு மீனவனை இந்திய பெருங்கடலிலோ வங்க கடலிலோ அடித்தால் தமிழ்நாட்டில் படிக்கின்ற சிங்கள மாணவனை நான் அடிப்பேன் என்று அன்றைக்கு தெம்போடும் திராணியோடும் சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். திமுக சொன்னதா? அதிமுக சொன்னதா? காங்கிரஸ் கட்சி இதுவரை போராடி இருக்கின்றதா மீனவனுடைய உரிமைக்காக? பாரதிய ஜனதா போராடி இருக்கின்றதா? ஐயா, 54 இன்ச்சு மார்பழகன், ஆனலகன் நரேந்திர மோடி அவர் சொன்னார், ராமநாதபுரத்திற்கு வரும்பொழுது சொன்னார், அவர் இந்தியாவின் பிரதம அமைச்சராக போட்டியிட்ட பொழுது, முதலில் போட்டியிட்ட பொழுது ராமநாதபுரத்தில் வந்த நரேந்திர மோடி சொன்னார், ஒரு முறை பாரதிய ஜனதாவிற்கு வாய்ப்பளித்து பாருங்கள், 60 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையே அழித்து நாசமாக்கிய காங்கிரஸ் கட்சியிடமிருந்து மீட்டு
உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நாங்கள் இந்தியாவை 6 ஆண்டுகளில் மாற்றுவோம் என்று சொன்னார் நரேந்திர மோடி. அன்றைக்கு அந்த நரேந்திர மோடி ராமநாதபுரத்தில் பதிவு செய்த செய்தி இன்றைய வரையும் உயிர்ப்போடு இருக்கின்றது. சந்தேகம் இருந்தால் தேடி படித்து பாருங்கள். நாங்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஒரு தமிழ்நாட்டு மீனவனையும் இலங்கை அரசால் கை வைக்க முடியாது என்று கொக்கரித்ததோடு வீர சபதமிட்டார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை ஆண்டு கொண்டிருக்கின்ற மன்மோகன் சிங் அவர்களே, தயவு செய்து உங்க குருதாவை அவுத்து போட்டு சேலையை கட்டிக்கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை, நரேந்திர மோடி சொன்னார். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் ராமநாதபுரத்தில் தேர்தல் பரப்புரையின் போது நரேந்திர மோடியை பேசியது, எதற்கு உங்களுக்கு இந்த சட்டையும் வேட்டியும் இந்த குருதாவும் எதற்கு? நீங்கள் சேலையை கட்டிக்கொள்ளுங்கள். சொந்த நாட்டு மீனவனை காப்பாற்ற முடியாத உங்களுக்கு எதற்கு அதிகாரம் என்று பேசினார். இன்றைக்கு நமக்கு நினைவுக்கு வருகின்றது, நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கூட புடவை நிறையாக இருக்கும். அதில் ஒன்றை கூட நாம் நரேந்திர மோடிக்கு வாங்கி கட்டிக்கொள்ள சொல்லலாம் என்று நம்மளால் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா அளவிற்கு நாம் அவ்வளவு நாகரிகம் குறைந்தவர்கள் அல்ல நாம். ஆனால் தடுத்து நிறுத்தினார்களா அவர்களா? ஒருபோதும் காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு விட்டு தர முடியாது என்று ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் கூறுகின்ற இவர்கள் கச்சத்தீவை யாரை கேட்டு காங்கிரஸ் கட்சி எடுத்து கொடுத்தது? நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் என்று இந்திய முப்படைகளையும் அனுப்பி ஒரு நொடிக்குள் கச்சத்தீவை இலங்கை அரசிடமிருந்து மீட்டு தருகின்ற தெம்பும் திராணியும் இந்திய அரசிற்கு இருக்கின்றது. செய்யுமா? செய்யாது. ஏன் என்று கேட்டால், கச்சத்தீவை கொடுத்ததுதான் என்கின்றார்கள் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும். இவ்வளவு நாள் தமிழ்நாட்டு மீனவனை வக்கற்றவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுது குமரி மாவட்டத்து மீனவனை, குமரி மண்ணின் மீனவனை, ஒக்கி புயலில் செத்த மீனவனை காக்க தவறிய இந்த காங்கிரஸ் கட்சி தான் உங்களை மீண்டும் இங்கே வந்து காக்க போகுதா? நினைத்து பாருங்கள். நாங்கள் இந்துக்கள் என்று பெருமையோடு சொல்கின்ற என் சொந்தங்களே, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கின்றது பாரதிய ஜனதா? ஒரே ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அனிதா என்கின்ற நம்ம அன்பு தங்கை 1200 மதிப்பெண்ணுக்கு 1172 வாங்கியிருந்தார். நீட் தேர்வை திணிக்கின்றார். அவளுக்கு மருத்துவ படிப்பென்பது கனவு. தாயை இழந்தவள், தந்தையின் அரவணைப்பில் வாழ்கின்றவள், ஒரு குடிசை வீட்டிற்குள் வாழ்ந்தவள், எந்த தனிப்பயிற்சியும் இல்லாமல் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து 1172 மதிப்பெண் பெற்று மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் தவித்து அவள் உச்சநீதிமன்றத்தை நாடிய பொழுது அவளுக்கு எதிராக போராடியது யார் தெரியுமா? வழக்கு தொடுத்தது யார் தெரியுமா? அவள் தொடுத்த வழக்கை எதிர்த்து நீட் தேர்வை நம் மீது திணிப்பதற்கு காரணமாக இருந்தது யார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் தான். மறுக்க முடியுமா? இவ்வளவு ஒரு மோசமான ஒரு தேர்வை தமிழ்நாட்டில் திணித்தது காங்கிரஸ் கட்சி என்றால், அதை நீக்காமல் அதை பாதுகாப்போடு ஒவ்வொரு ஆண்டும் திணித்து வருவது யார்? ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா. ஆண்ட காங்கிரசும் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவும் நம்மளை காப்பாற்றுமா? அந்த கட்சியோடு மாறி மாறி கூட்டணி வைத்து கொள்ளைக்கார கட்சியான திமுகவும் அதிமுகவும் நம்மளை காப்பாற்றுமா? காப்பாற்றி இருக்கின்றார்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கணும். என்ன பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏழ்மையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், பசியை ஒழிப்போம், பட்டினியை ஒழிப்போம், வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிப்போம், தரமான கல்வி கொடுப்போம், தரமான மருத்துவம் கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் என்று பட்டியல் போடுவான். அதே மாதிரி திமுகவும் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால்
நாங்களும் வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம், பட்டினியை ஒழிப்போம், கல்வியை தருவோம், மருத்துவத்தை தருவோம். ஆமாம், அப்போ 52 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சியை செய்கிறீங்களப்பா. இதெல்லாம் எப்பதாப்பா நீங்கள் எங்களுக்கு உண்மையிலே தருவீர்கள் என்றால் பதில் இருக்கின்றதா? ஒரே ஒரு பதில் தான் இருக்கின்றது. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கின்றது. தமிழ்நாடு 10 லட்சம் கோடியில் கடனில் இருக்கின்றது என்றால் இந்திய துணைக்கண்டம் எத்தனை ரூபா கடனில் இருக்கு தெரியுமா? 200 லட்சம் கோடி, ஏறக்குறைய 200 லட்சம் கோடி. யார் அடகு வச்சிருக்கா? நம்மளை 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரசும் அதன் பிறகு ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபியும் உலக வங்கியிடம், உலக வர்த்தக கழகத்திடம், பன்னாட்டு நிதியத்திடம், உலக முதலாளிகளிடம் நம்மளை இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 130 கோடி மக்களையும் அடகு வைத்திருக்கின்றான். அதே போல ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவும் ஆண்ட அதிமுகவும் மாறி மாறி கடன் வாங்கி 10 லட்சம் கோடி ரூபாய். ஒருபடி முன்னேற்றம். தமிழ்நாடு ஒருபடி முன்னேற்றம், எதிலாவது முன்னேற்றம் அடைந்திருக்கின்றதா? என் தம்பி ஹிம்லர் சொன்னது போல குடிப்பதில் முன்னேற்றம். எந்த நாட்டிலாவது பாருங்கள், இந்த ஆண்டு வேலையில்லாத திண்டாட்டத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் புதுசாக அரசு நிறுவனங்களை நாங்கள் உருவாக்குவோம், புதிதாக தொழிற்சாலை துவங்குவோம். இந்த ஆண்டு மாணவர்கள் நிறைய படிப்பதற்காக புதிய கல்விக்கூடங்களை உருவாக்குவோம். இந்த ஆண்டு நோயாளிகளுடைய பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு புதிய மருத்துவக் கல்லூரிகளை, மருத்துவமனைகளை நாங்கள் உருவாக்குவோம். வேளாண் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தை உருவாக்குவோம். உழைப்பாளர்களை, வேளாண்குடி மக்களை, உணர்வுகளை முன்னேற்றுவதற்கு புதிய திட்டங்களை வகுப்போம். தொழிலாளிகளை உயர்த்துவதற்கு புதிய திட்டங்களை வகுப்போம். நெசவாளர்களை வளர்ப்பதற்கு, உயர்த்துவதற்கு புதிய திட்டங்களை நாங்கள் வகுப்போம். மீனவர்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு புதிய திட்டங்களை வகுப்போம். பெண்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு புதிய திட்டங்களை வகுப்போம் என்று திமுக அரசு ஏதாவது எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஆனால் இந்த ஆண்டு பொங்கலுக்கு, இந்த ஆண்டு புத்தாண்டிற்கு, இந்த ஆண்டு தீபாவளிக்கு எப்படியாவது 2 கோடி பேரையாவது குடிக்க வைத்து அதில் பல ஆயிரம் கோடி சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டம் வகுத்தோம். உண்டா இல்லையா? பத்திரிகையில் வருகின்றது. போன ஆண்டை காட்டிலும் டாஸ்மார்க் நிறுவனம் நிர்ணயித்த தொகையை விட தமிழ்நாட்டு குடியாரர்கள் ஒரு 10 லட்சம் பேர் கூடுதலாக குடித்திருக்கின்றார்கள். எனவே போன ஆண்டு தீபாவளியில் 150 கோடி ரூபாய் வருமானம் என்றால் இந்த ஆண்டு தீபாவளிக்கு 180 கோடி ரூபாய் வருமானம். இதுதான் இவருடைய திட்டம். குடிக்கும் போது செத்தால் 10 லட்சம் ரூபாய், படிக்கும் போது செத்தால் 3 லட்சம் ரூபாய். கடந்த வாரம் சென்னைக்கு அருகே திருவள்ளூர் என்கின்ற ஒரு பகுதி, அங்கே படித்த அரசு பள்ளி இடிந்து விழுகின்றது. இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மோகித் என்கின்ற ஒரு மாணவன் இறந்து போகின்றான். அந்த பள்ளிக்கூடத்தை 5 நாட்களுக்கு முன்பாகத்தான், அந்த மாணவன் இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்துவிட்டு செல்கின்றார். அப்போது அந்த பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்திருக்க கூடாதா? கிரகம் தொலைஞ்சது என்று சந்தோஷப்பட்டிருக்கலாம். பாவம், ஒரே ஒரு மகனை பெற்ற அந்த தாயும் தந்தையும் வயிற்றிலும் வாயிலும் கதறி அடித்து அழுது கொண்டிருக்கின்றார்கள், கதறுகின்றார்கள். பார்ப்போருடைய மனம் கரைகின்றது. இறந்து போயிட்டான். இது இறப்பல்ல, அரசாங்கம் நடத்திய படுகொலை. திமுக அரசாங்கம் நடத்திய படுகொலை. 2 நாளைக்கு முன்பாக பேருந்து, விழுப்புரத்தில் ஒரு பேருந்து டயர் வெடிச்சிருது. டயர் வெடித்து தடுப்பு சுவரை உடைத்து கொண்டு எதிரில் வந்த கார்களை எல்லாம் மோதி பெரிய விபத்து. 9 பேர் இறந்து விட்டார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்த 5 பேர் செத்து போனார்கள். ஒரே குடும்பம், அதில் 3 குழந்தைகள். நினைத்து பாருங்கள் நண்பர்களே, நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருக்கின்றது என்று பாருங்கள்.
நம்ம கஷ்டப்பட்டா குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பணம் தேவைப்படுது, என்ன பண்ணுவோம்? ஆத்திர அவசரத்துக்கு நகையை அடகு வைப்போம். ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கின்றது தெரியுமா? போக்குவரத்து கழகத்தையே அடகு வச்சுட்டாங்க. உலக வரலாற்றில் எங்கேயாவது இந்த கூத்து உண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலும் ஏற்கனவே ஆண்ட அதிமுக ஆட்சியிலும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் டெப்போவை அடகு வச்சிருக்காங்க. டெப்போவை 1992-93 ஆண்டுகளில் தமிழ்நாடு மின்சார வாரியம் 2000 கோடி ரூபாயில் லாபத்தில் இயங்கியது. அதே போக்குவரத்து கழகம் 1700 கோடி ரூபாயில் லாபத்தில் இயங்கியது. அதன் பிறகு இன்று வரை நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள். ஓய்வு பெற்றவர்களுடைய அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வை கூட கொடுக்க வக்கற்ற அரசாக திமுக அரசு இருக்கின்றது. இந்த திமுக அரசோடு தான் இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருக்கின்றது. நினைச்சு பாருங்க. இவர்கள்தான் நம்மளை காப்பாற்றுகின்ற மீட்பர்களா? இவர்களுக்கு தான் உங்கள் வலிமை மிகுந்த வாக்குகளை நீங்கள் திரும்ப திரும்ப தரப்போகின்றீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வியே. ஒட்டுமொத்த இந்திய நாடும் உலக நாடுகளின் குப்பை தொட்டி என்றால் இந்தியாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு இருக்கின்றது. அபாயகரமான திட்டங்கள், மக்களுக்கு எதிரான திட்டங்கள், சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தான திட்டங்கள், உயிருக்கு ஆபத்தான திட்டங்கள் எந்த நாடுகளிலெல்லாம் விரட்டி அடிக்கப்படுகின்றதோ அந்த திட்டமெல்லாம் இந்தியா வழியாக டெல்லிக்குள் புகுந்து அது தமிழ்நாட்டிற்கு திராவிட அரசுகள் மூலியமாக வந்து சேர்ந்திருக்கின்றது. மீத்தேன் எரிவளி திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், 10 வழிச்சாலை திட்டம், பசுமை புரட்சி திட்டம், நீல புரட்சி திட்டம், வெண்மை புரட்சி திட்டம், நீட் தேர்வு திட்டம், சாகர்மாலா திட்டம், பாரத் மாலா திட்டம், அணு உலை திட்டம், அனல் மின் திட்டம், எல்லாம் திட்டம். என்ன திட்டம்? ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தை அழிப்பதற்கான திட்டங்கள் இவையெல்லாம். இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்து தொடர்ச்சியாக களத்தில் ஒரு தலைவனும் ஒரு கட்சியும் நிற்கின்றது என்றால் அது அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான். தமிழ்நாடு போர்க்குளமாக மாறி நிற்கின்றது. எங்கு பார்த்தாலும் போராட்டம். மீனவருடைய போராட்டம், மாணவருடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம், தொழிலாளர்களுடைய போராட்டம், நெசவாளிகள் போராட்டம், பெண்களுடைய போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்களுடைய போராட்டம், அரசு ஊழியர்களுடைய போராட்டம், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுடைய போராட்டம், துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம், தொடர்ச்சியாக எங்கு பார்த்தாலும் போராட்டம். அந்த போராட்டத்தில் அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற தலைவராக கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் வருகின்றது. பாருங்கள், இத்தனை திட்டத்தையும் திணித்தது யார்? இந்த 4 கட்சிகளும் தான். இவர்கள் ஆண்ட போதும் ஆள்கின்ற போதும் தான். தம்பி ஹிப்லர் பேசும்போது கூட குறிப்பிட்டார். தம்பி ரவிவர்மன் பேசும் பொழுதும் குறிப்பிட்டார். நீர் எவ்வளவு மனித இனத்திற்கு தேவையான ஒன்றென்று. 3வது உலக யுத்தம் என்று ஒன்று நடந்தால் அது நீருக்காகத்தான் நடக்கும். 2வது உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது எதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா? பெட்ரோலுக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த யுத்தம் நம் கண்களுக்கு தெரியவில்லை. அதே போல்தான் 3ஆம் உலக யுத்தம் நீருக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க மலையைத்தானே வெட்டி வித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு மலையாளி வெட்ட அனுமதிக்கின்றானா? ஒரு மரத்தை மலையாளி கேரளாவில் வெட்ட அனுமதிக்கின்றானா? ஆற்று மணலை ஒரு மலையாளியாவது அள்ள விடுகின்றானா? ஏன்? ஏனென்றால் அவனுக்கு தெரியும், மலையும் மரமும் நீரும் மணலும் ஆறும் ஏரியும் குளமும் குருவியும் காக்கையும்
பசுமை பள்ளத்தாக்குகளும் ஆடும் மாடும் அத்தனையும் இருந்தால்தான், சிட்டுக்குருவியும் பூச்சியும் புழுவும் இருந்தால்தான் மனிதா நீ உலகத்தில் வாழ முடியும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே அவன் இயற்கையை போற்றி காத்து பாதுகாக்கின்றான். எனவேதான் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞனும் சொல்லலாம் கேரளா என்பது கடவுளின் தேசம் என்று. ஆனால் நீ எல்லா மரத்தையும் வெட்டி விட்டாய், காடுகளை அழித்து விட்டாய், விவசாயத்தை அழித்து விட்டாய், வயல்காடு எங்கும் தொழிற்சாலை, பன்னாட்டு முதலாளிகளுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அடிமையாக இருக்கின்றதால் அந்த இந்திய பெருந்தேசத்தால், இந்திய வல்லாதிக்கத்தால் நாசகரமான மோசடியான திட்டங்கள், உயிரை பறிக்கின்ற திட்டங்கள், உயிரினங்களுக்கு ஆபத்தான அத்தனை திட்டங்களும் உலக நாட்டின் முதலாளிகளால் எங்கே வருகின்றது என்றால் இந்தியாவோன் துணையோடு தமிழ்நாட்டில் தான் நடக்கின்றது. இவர் சொல்லுவார், ஐயா மு.க. ஸ்டாலினுடைய மகன் பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின், விமானி இல்லாமல் கூட நரேந்திர மோடி வெளிநாடு செல்வார், அதானி இல்லாமல் செல்ல மாட்டார். உண்மைதான். ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அதானிக்காக கடலோடிகள், மீனவர்கள் ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்டுப்பள்ளி என்கின்ற எண்ணூர் பகுதி முழுக்க இருக்கின்ற மீனவர்களுக்கு சொந்தமான, கடலோடிகளுக்கு சொந்தமான 6000 ஏக்கர் நிலத்தை அதானிக்காக நீங்கள் எடுத்துக் கொடுக்கின்றீர்கள், அவனுடைய துறைமுகத்தை பெருக்குவதற்காக. இது எந்த விதத்தில் நியாயம்? எவனாவது 6000 ஏக்கர் நிலத்தை எடுத்துக் கொடுப்பானா? அதே போல்தான் மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டுவதற்கு நீங்கள் அனுமதி அளித்து ஒவ்வொரு நாளும் வெட்டி எடுத்துட்டு போறான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றுச்சூழல் வல்லுநர்கள், இயற்கை ஆர்வலர்கள், காவலர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? தென்னிந்தியாவின் தாய்மடி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை குமரியிலிருந்து துவங்கி குஜராத் வரை ஏறக்குறைய 1020 கிலோமீட்டர் நீளம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் தென்னிந்தியாவில் உற்பத்தி ஆறுகின்ற வளமான ஆறுகள் காவிரி, தென்பெண்ணை, கோதாவரி அத்தனை ஆறுகளும், வைகையிலிருந்து எல்லா, தாமிரபரணியிலிருந்து எல்லா ஆறுகளும் தாய் மடியாக இருப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான். அதனாலதான் அது தென்னிந்தியாவின் தாய்மடி என்று சொல்கின்றான். சோலை காடுகள் நிறைந்த பகுதி. எனவேதான் யுனெஸ்கோ என்கின்ற ஒரு நிறுவனம், ஐநா மன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற யுனெஸ்கோ நிறுவனம் அது அறிவித்திருக்கின்றது இந்த ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்று. ஒருவேளை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நேர்ந்தால், ஒருவேளை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் உலக நாடுகளுக்கும் யுத்தம் நேர்ந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒருபோதும் நீங்கள் குண்டுகளை வீசக்கூடாது என்று யுனெஸ்கோ பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் மண்டலமாக அறிவித்திருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் மனித இனமே தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய ஆதி தாய் வாழ்ந்த மலைதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலை அழிந்து விட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அழிந்துவிடும், தமிழினமும் அழிந்துவிடும். இதை வெட்டி அனுப்புவதற்கு துணையாக இருப்பது காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, அதிமுக. இங்கே இருக்கின்ற இயற்கை வளங்களை நாசப்படுத்துவதில், கொள்ளையடிப்பதில், அதில் காசு பார்ப்பதில் எவனுக்கும் வேறுபாடு கிடையாது. எல்லாருமே என்ன, கலெக்ஷன், கமிஷன், எலெக்ஷன். அதற்கானவர்கள் தான் இவர்கள். இவர்கள் நம்மதற்கான தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்கள் அல்ல. இவர்கள் பன்னாட்டு முதலாளிகளின் ஏஜென்ட்கள், தரகர்கள். மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அவன் வாரிசுகளும் அதேபோல் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் கட்சியும் இங்கே ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கின்ற இவர்கள் தலைவர்கள் அல்ல, பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ், அரசியல் தரகர்கள் இவர்கள். எனவேதான் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கிறான். ஆனால் இவை எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி, கொள்கையை கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி, ஒரே தலைமை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும். எனவேதான் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் சொல்லவில்லை,
அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம். இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டமே ராங். இந்த மொத்த அமைப்பையும் புரட்டி போடுவதுதான் புரட்சி. அதைத்தான் நாம் தமிழர் எங்களுடைய ஆட்சி வரவில் நாங்கள் சொல்கின்றோம். இந்த அதிமுக, திமுக என்கின்ற திராவிட கட்சிகளை ஒழிக்காமல், பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சி என்கின்ற இந்த தேசிய கட்சிகளை ஒழிக்காமல் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் ஒருபோதும் விடுதலை கிடைக்காது. அன்பு நண்பர்களே, இரத்தமும் சதையும் கண்ணீரும் நிறைந்த ஒரு விடுதலை போராட்டத்தை, தாயகத்தை மீட்கின்ற விடுதலை போராட்டத்தை நடத்திய மாவீரர்களுடைய ஆன்மா இங்கே சுழன்று கொண்டிருக்கின்றது இந்த மண்ணில். அந்த ஆன்மாக்களுக்கு நீங்கள் ஒருபோதும் துரோகம் இழைத்து விடாதீர்கள். அவர்கள் மீது சத்தியம் செய்யுங்கள். இந்த 2026 தேர்தலில் இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் இயற்கை வளங்களையும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கின்ற கட்சி எது? அது நாம் தமிழர் கட்சி. அதன் அடையாளமாக இருப்பது எது? விவசாயி சின்னம். அதை தூக்கி கொண்டு தெருவெங்கும் ஒவ்வொரு நாளும் இந்த மக்களின் விடுதலைக்காக, உரிமைகளுக்காக போராடுகிற தலைவன் யார்? அவர்தான் சீமான். அவருடைய தளபதி தான் அன்பு தம்பி ஹிம்லர். இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற தம்பி என்பதை நீங்கள் பாருங்கள், பார்த்து முடிவு செய்யுங்கள். எது சரி என்பதை முடிவு செய்து இந்த தேர்தல் களத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. அந்த விவசாயி சின்னத்தில் வேட்பாளராக, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற தம்பிதான், ஒரு இளைஞன் தான் ஹிம்லர். அவன் நினைத்திருந்தால், அவன் பொருளீட்ட வேண்டும், பணமீட்ட வேண்டும், சராசரி அரசியல்வாதிகள் போல பவனி பெற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதிமுகவிற்கோ, திமுகவிற்கோ, பாஜகவிற்கோ, காங்கிரசிற்கோ சென்றிருக்க முடியும். ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசித்து, இந்த நிலத்தை எல்லாவற்றையும் நேசித்த ஐயா மார்ஷல் நேசமணி போல, அப்துல் ரசாக்கு போல, ஐயா குஞ்சன் நாடார போல, ஐயா மாப்போசி போல அந்த உணர்வை தாங்கி நிற்கின்ற ஒரு இளைஞனாக இருந்த காரணத்தினால்தான் அவன் நாம் தமிழரோடு இணைந்தான். அண்ணன் செந்தமிழன் சீமானை தலைமையாக ஏற்றுக்கொண்டான். செந்தமிழன் அண்ணன் சீமான் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்கள் மேதகு பிரபாகரனை தன்னுடைய தலைவனாகவும், அண்ணன் சீமானை வழிகாட்டியாகவும் எங்கள் தம்பி ஏற்றுக்கொண்டு இந்த களத்தில் நிற்கின்றான். எனவே நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது, தம்பி ஹிம்லருக்கு வாக்களிப்பது என்பது எங்களுக்கு அளிப்பதற்கான வாக்கல்ல, அது உங்களுக்கு நீங்களே அளித்துக் கொள்கின்ற வாக்கு. இந்த தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் வெற்றி பெற்றால் அது அதிமுக திமுகவின், அவர்கள் வெற்றி பெற்றால் எடப்பாடியின் வெற்றி என்று சொல்லப்படும். திமுக வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலின், மு க ஸ்டாலின் வெற்றி என்று சொல்லப்படும். பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் மோடியின் வெற்றி என்று சொல்லப்படும். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் சோனியா காந்தி, ராகுல் காந்தி வெற்றி என்று சொல்லப்படும். நாம் தமிழர் வெற்றி பெற்றால் சீமான் வெற்றி, ஹிம்லர் வெற்றி என்று சொல்லப்படாது, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்று உலகத் தமிழர்களால் சொல்லப்படும். எனவே உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த மக்களுக்கு ஓடி ஓடி களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் பிள்ளை தம்பி ஹிம்லர் அவர்களுக்கு கிள்ளியூர் சட்டமன்றத்தின் வேட்பாளராக, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக, அண்ணன் சீமானின் தளபதியாக களத்தில் உங்களுக்கு உழைப்பதற்காக உழைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றான். அவனை வெற்றி பெறச் செய்வது வரலாற்று கடமை என்று கூறி விவசாய சின்னத்தில் வெற்றி பெற வைத்து அவனை சட்டமன்றத்திற்குள் உள்ளே அனுப்புங்கள். அவன் மக்கள் மன்றத்திலும் போராடுவான், சட்டமன்றத்திலும் இந்த இனத்தின் மீட்புக்காக, உரிமைக்காக போராடுவான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர் கட்சி வாழ்க. நன்றி, வணக்கம். எழுச்சி உரையாற்றிய உறவுக்கு நன்றி. நாம் தமிழர் கட்சி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த தாய் தமிழ் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.